வணக்கம். பேசாப்பொருள் பேசு உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு என்னோட உரையாடுவதற்காக சமூக ஆர்வலர் பானுகோம்ஸ் அவர்களும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சிந்தன் அவர்களும் நம்மோடு இணைஞ்சிருக்கிறாங்க. இருவருக்கும் வணக்கம். இன்றைக்கு உலக புத்தக தினம். அது தொடர்பாக இன்றைக்கு தமிழ் ஹிண்டுவில் புத்தகங்கள் உற்ற துணை ஒப்பற்ற வழிகாட்டி அப்படின்னு ஒரு கட்டுரையும், தினமணியில் புதிதாய் பிறக்க வைக்கும் வாசிப்பு அப்படின்னு ஒரு கட்டுரையும் வந்திருக்குது. அதற்கு முன்னால் தொலைக்காட்சி நான் படிப்பதற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு முறை வீட்டில் இருக்கிறவங்க யாராவது தொலைக்காட்சியை போடும்போதும் அந்த இடத்துலேருந்து நகர்ந்து பக்கத்தில் ஒரு அறைக்கு போய் புத்தகங்களை நான் படிக்கிறேன் அப்படின்னு யாரோ மேலை நட்ட அறிஞர் சொல்லியிருக்கிறார். தொலைக்காட்சி இந்த விதத்தில் எனக்கு படிப்பதற்கு உறுதுணையாக இருக்குது அப்படின்னு. அதை எப்படி பார்க்குறீங்க? அது ஒரு 15 வருடத்துக்கு முன்னால் உள்ள ஸ்டேஜ். அதுக்கப்புறம் டெக்னாலஜி இப்போ நிறைய இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. தொலைக்காட்சியில் ஒன்று பிடிக்கலன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நெட்ஃப்ளிக்ஸ் இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸில் இல்லாத விஷயங்கள் கிடையாது. வெறும் என்டர்டெயின்மெண்ட் மட்டும் இல்லை, அதில் டாக்குமெண்ட்ரிஸ் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. எல்லா விஷயங்கள் உலகத்தில் என்னென்ன இஷ்யூஸ் இருக்கோ, என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அத்தனை பற்றியுமே ஒரு புத்தகத்தை நாம் உட்காந்து படிக்கிறத விஷுவலாக கொடுத்துருது. அது ஒரு ஷார்ட் கேப்சூல் மாதிரி. அப்போது அது இன்னும் கொஞ்சம் விஷுவலாக கொடுக்கும்போது நமக்கு இன்னும் ரீச் ஆகுது, இன்னும் ஈஸியாக இருக்குது. அதனால் புத்தகம் படிப்பது குறைகிறதுங்கிறது. இப்போ நானே புத்தக புழுன்னு சொல்கிற அளவுக்கு படிக்கிற ஒரு இப்போ புத்தக வாசிப்பு ரொம்ப குறைஞ்சி போச்சு. நெட்ஃப்ளிக்ஸில் அதை பார்த்துடலாம். அது இன்னும் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த அடிக்ஷன்லேருந்து எப்படி மீண்டும் புத்தகத்துக்கு போவதுங்கிறது தெரியத்தான் இல்லை. எப்படி போகிறதுன்னு தெரியல. சிந்தனை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது பொதுவாக புத்தகங்கள் வாசிப்புக்கு எதிரி ஸ்மார்ட் ஃபோனா இல்லை டிவியா அந்த மாதிரி தான் விவாதங்கள் பண்ணுறாங்க. வாசிப்புங்கிறத ஒரு மனிதன் தேர்ந்தெடுக்க வேண்டியிருக்கு. அதை எதுவுமே தடுக்க முடியாது மனிதன் தேர்ந்தெடுக்க தயாராக இருந்தால். நம்ம அப்படிப்பட்ட மனிதர்கள் இன்றைக்கி ஏன் அவர்களுடைய தேர்வு மாறுதுன்னு தான் பார்க்கணும். அது எல்லா நேரமும் ஆபத்துன்னு நான் யோசிக்கல. ஏன்னா மனிதன் அறிவை தேடி தேடி தான் தன்னை வளர்த்துக்கிறான். அதுதான் சுவாசம் மாதிரி. அப்போ இன்றைக்கி பல வடிவங்களில் பல முறைகளில் நம்ம புதிய கருத்துக்களை புதிய விஷயங்களை தேட முடியுங்கிற வாய்ப்பும் சேர்ந்துருக்குன்னு பார்க்கணும். அதனால் புத்தகங்களை புனிதப்படுத்தி புத்தக வாசிப்பு மட்டுமே அறிவு தேடுறதுக்கு ஒரே வழி அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தப்பாக சிந்திக்கிறோமோன்னு ஆகும். அதையும் விடக்கூடாது. அதையும் இந்த சமூகம் கைவிடலை. அதுதான் இன்றைக்கும் புத்தகத்துடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்தி நிறைய பேர் பேசுறதுக்கு காரணமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது 2013 வரைக்கும் அந்த மாதிரி இருந்தது. மின் புத்தகங்களுடைய விற்பனையில் அதுக்கு பிறகு சரிவு ஏற்பட்டதுன்னு அந்த கட்டுரை சொல்லுது. அதாவது தொடர்ந்து மின் புத்தகங்களை படிப்பதால் கண்களில் நீர் வற்றி எரிச்சல் ஏற்படுகிறது. இதனால அச்சு புத்தகங்களில் ஏற்படும் ஈடுபாடு இதில் கிடைக்கிறது இல்லை அப்படின்னு அந்த கட்டுரையில் குறிப்பிடுறாரு. அப்படி உணர்ந்துருக்கிறீங்களா? இல்லை, அதுவுமே ஜென்ரேஷன் வைஸ் தான் அதை பார்க்க முடியும். ஃபிசிக்கல் புக்ஸ், இந்த புத்தகங்களை நேர கையில் வச்சு வாசித்தவங்களுக்கு புக்ஸுக்கு போகும்போது கண்ணெரிச்சல் வரும்போது திரும்ப அவங்களால புத்தகங்களுக்கு போக முடியும். ஆனால் புக்ஸை தான் நாம் படித்து வளர்கிறோம் அந்த ஜென்ரேஷன் அப்படின்னா திரும்ப அவங்க அந்த ஃபிசிக்கல் புக்ஸுக்கு போக மாட்டாங்க. இதுவே சரி கொஞ்சம் கண்ணு சரியான அப்புறம் திரும்ப இதை வாசிப்போம், இல்லை இதை விட்டுட்டு வேறு ஏதாவது விஷுவலாக பார்ப்போம். இப்படித்தான் நகலுமே தவிர இந்த ஜென்ரேஷன் கேப் இருக்குல்ல. எதுக்கு எல்லாமே மனுஷன் க்ரீச்சர் ஆஃப் ஹேபிட் தான். அப்போ புத்தக வாசிப்புங்கிறது ஒரு ஹேபிட் தான். அந்த ஹேபிட் இருந்தவங்களுக்கு தான் இதிலிருந்து திரும்பவும் அதுக்கு போக முடியும். இதுவுமே அந்த டெக்னாலஜி ஏற்படுத்துகிற ஒரு தாக்கம்னு தான் நான் பார்க்குறேன். அந்த மின் புத்தகங்களுக்கு அவர் போகும்போது அவரே கான்ட்ரடிக்ட் ஆகிறான்னு நினைக்கிறேன். புத்தகங்கள்ங்கிறது எது? எழுத்தா, விஷயங்களா, சொல்லக்கூடிய முறையா, இல்லை என்ன வடிவத்தில் அதை அச்சிட்டு கொடுக்குறோங்கிறதா? அப்போ அவரே கான்ட்ரடிக்ட் ஆகிறாரு. பேப்பரில் அப்படியே அந்த மனத்தோடு படிக்கிறதுங்கிறது ஒரு சுகமான விஷயம். ஆனால் அதுதான் புத்தகமா இல்லை இந்த எழுத்துக்கள் புத்தகமா? அப்போ வடிவத்தை பற்றி கவலைப்படக்கூடாது. இவர் அதை பற்றி ரொம்ப கவலைப்படுறாருங்கும் போது அவர் கொஞ்சம் அந்த ரொமான்டிசைஸ் பண்ணி அது கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு போயிடுறாருன்னு நினைக்கிறாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரியான விஷயங்களை டோக்கியோ நகரத்தில் இருக்கக்கூடியவங்க சொல்கிறாங்க. அதாவது முன்னால் டோக்கியோவில் இருக்கக்கூடிய அனைத்து ட்ரெயின்லேயும் மக்கள் ஏறி உட்கார்ந்து புத்தகங்களை படித்து கொண்டிருப்பார்கள். இப்போ எல்லாரும் ஸ்மார்ட் ஃபோனை கையில் வச்சுட்டு இருக்காங்க. அப்போது சிலர் விளையாடுறாங்க, ஆனால் பெரும்பாலான மக்கள் இன்னும் ஸ்மார்ட் ஃபோனில் ஏதோ படிக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த எரிச்சலோ சோர்வோ வர்றதில்லை. மின் புத்தகங்களை ஸ்மார்ட் ஃபோனில் பார்க்குறதில்ல, வர்றதில்லை.
ஆனால் முந்தைய தலைமுறைக்கு ஒரு வேளை வருதா, அந்த மாதிரி டெக்னாலஜியோட பழகாத நபர்களுக்கு வருதா அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி நெட்ஃப்ளிக்ஸ்லேயோ மற்ற விஷயங்கள்லேயோ வந்து உங்களுடைய சிந்தனையே அது வந்து லிமிட் பண்ணுதோ அப்படின்னு நினைக்கிறேன். இது புத்தகங்கள், மின் புத்தகங்களாக இருந்தாலும் சரி, இந்த புத்தகங்களாக இருந்தாலும் சரி, அச்சு புத்தகங்களாக இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு வந்து ஒரு வளமான கற்பனைக்கு காரணமாக இருக்கு. ஆனா ஒரு குறிப்பிட்ட வடிவத்துக்குள்ள குறிப்பிட்ட படங்களோட செய்திகள் உங்களை வந்து சேரும்போது உங்களுடைய கற்பனைக்கு தடை இருக்குது அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. ஆமா, கண்டிப்பா. ஆனா அவர் சொன்னார் இல்லையா, புத்தகத்தில் நாம் படிக்கிறதுல என்ன விஷயம் படிக்கிறோம், அந்த விஷயத்தோட சாரம் வந்து சேர்ந்துடும். ஆனால் ஒரு லிமிட்டட் வெர்ஷனாக நம்மளுடைய நீங்கள் சொல்கிற மாதிரி கற்பனையை விரியதுக்கு இடம் இல்லாமல் நாம் கொடுக்குற அந்த விஷுவல் இதுலேயே நாம் சேர்த்து அந்த விஷயத்தை திங்க் பண்ணுவோம் அப்படிங்கிற அளவில் அது தாக்கம் ஏற்படுது. உண்மையில் கற்பனைக்கான இடம் அந்த இடத்துல கட்டுப்படுத்தப்படுகிறது. இன்னும் சொல்லப்போனால் முற்றிலுமாக இல்லாமல் போகக்கூடிய ஒரு இதை வந்து செய்யுது. ஆனால் இப்போ ஸ்மார்ட் ஃபோனில் படிக்கிறாங்க அப்படின்னா புத்தகத்தை தான் படிக்கிறாங்கன்னு இல்லை, எல்லாமே நியூஸ் தான், எல்லாமே படிப்பு தான். அப்படிங்கும்போது ஒரு புத்தகத்தில் நமக்கு நிறைய விஷயங்கள் ஆழ்ந்து கிடைக்கும், அது விஷுவல் இதில் கிடைக்காதுங்கிறது தான். ஒரு சின்ன சின்ன தகவல்களாக இருக்கும், ஆனால் தொடர்ந்து அந்த இதை படிக்கும்போது, ஒரு முழு புத்தகம் படிக்கும்போது விஷயம் சாராத பல துணை விஷயங்களையும் சேர்த்து நமக்கு வந்திருக்கும். அது என்னைக்காவது நமக்கு உதவும். அந்த மாதிரியான ஒரு கோட் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு நாலேஜை விரிவுபடுத்திக்கிறதுக்கோ இந்த விஷுவல் இதில் கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிறது தான். அப்போ ஃபிசிக்கல் புக்ஸ் அந்த இடத்துல தான் பலமானதாகவும் விஷுவல் வந்து அந்த இடத்துல பலவீனமாகவும் இருக்குங்க. அது பலவீனமாக இருக்கிறதுங்கிறதோட மட்டும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட நேரேஷன் வந்து மேலோங்கி நிற்பதற்கு அது அந்த வடிவம் வந்து பயன்படுது அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் அந்த கற்பனைக்கு இடம் இல்லைங்கிறது. நாம வந்து ஒரு 4 ஆங்கிளில் ஒரு திங்க் பண்ணாமல் விஷுவல் இதில் வந்து அந்த விஷுவல் இம்பேக்ட்டுங்கிறது பெரிய அளவில் இருக்கும். அப்போ அந்த குறுகின வட்டத்துக்குள்ளே அவங்க செட் பண்ணுற அந்த டெஃபினேஷனுக்குள்ளே தான் நின்று நாம் அந்த விஷயத்தை பார்ப்பதற்கு நாம் பழக்கப்படுத்துவோம். அந்த மாதிரி தான் அதோட அதான் அந்த ஊடகத்தோட தன்மை. அதுதான் அதை வந்து நம்ம வந்து எஜுகேட் பண்ண வேண்டியிருக்கு. நீங்கள் வந்து ஒரு காட்சி விஷயத்தையே நம்பிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு கற்பனை உலகத்தை கட்டமைக்கும் அப்படிங்கிறத ஒவ்வொரு மனிதனுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டியிருக்கு. அவங்களும் அதை ரியலைஸ் பண்ண வேண்டியிருக்கு. புத்தகங்கள்னு வரும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு இலக்கியம், ஒரு சிறுகதை, அதுவும் புத்தகமாக தான் கருதப்படுது. கட்டுரை தொகுப்பும் புத்தகமாக தான் சொல்கிறோம். இந்த வடிவத்துக்குள்ளே நிறைய இருக்குது. இதை நீங்கள் ஜோதிடம் சம்மந்தமான புத்தகம் இருக்கும், அதை நான் வந்து விரும்ப மாட்டேன். அறிவியல் சம்மந்தமான புத்தகம் இருக்கும், அது சில பேர் வாசிக்கவே எடுக்க மாட்டாங்க. அப்போ புத்தகங்களில் இவ்வளோ சப்ஜெக்ட் இருக்குது. அதுலேயும் வந்து நீங்கள் சொல்கிறது போல் ஒரு விஷயத்தை கேள்வி இல்லாமல் நம்ப வைக்கிற எழுத்துக்களும் இருக்குது, கேள்வி கேட்க தூண்டக்கூடிய எழுத்துக்களும் இருக்குது. தேர்வு மனிதன் சார்ந்தது. அதை வந்து ஒரு ஊடகம் தீர்மானிக்காது. மனிதர்களுக்கு இதை தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்பை நம்ம கொடுக்குறோமாங்கிறத வந்து ஒரு சமூகம் பேசணும். இப்போ எத்தனை நூலகங்கள் இருக்குது, ஊருக்கு ஊர் நூலகங்கள் திறப்பதை பற்றியோ, கல்விச்சாலைகளில் வாசிப்பை தூண்டுறதை பற்றியோ இந்த மாதிரியான விவாதங்கள் நம்ம நடத்தியிருக்கோமா? பாலிசி மேக்கிங் லெவலில் நடத்துகிறோமா? இந்த புத்தக தினங்கள் அதை செய்கிறோமா? இல்லை தனிநபரை குற்றம் சாட்ட போகிறோமா? இதுதான் இன்னைக்கு மையமாக வரக்கூடிய கேள்வி. நான் பார்க்குறேன். நீங்கள் புத்தகங்கள் சொல்கிறீங்க, டெக்னாலஜி சொல்கிறீங்க. இந்த இதில் வந்து உலக வரலாற்றில் போர்களால் அழிக்கப்பட்டவை மனிதர்கள் மட்டுமல்ல, புத்தகங்களும் தான் ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாரு. மக்களை கொன்றால் ஒரு தலைமுறையை தான் அழிக்க முடியும், அதே நேரத்தில் நூலகங்களை அழித்தால் ஒட்டுமொத்தமாக ஒரு இனத்தின் அடையாளத்தை அழித்துவிட முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. கடந்த காலத்தில் நாலந்தா பல்கலைக்கழகம், பஞ்சாப் பல்கலைக்கழகத்தை தீக்கிரையாக்குனதையும், ஈழத்தில் யாழ்ப்பாண நூலகம் அழிக்கப்பட்டதையும் அதில் சுட்டி காட்டுறாரு. இந்த நவீன தொழில்நுட்பம் வந்து இது போன்ற படையெடுப்புகளை இல்லாமல் செய்து விடுமா? எல்லாத்தையும் நீங்கள் வந்து டெக்னாலஜிக்கலி சேஃபாக வச்சுருந்தா, பாதுகாப்பாக வச்சுருந்தா இதெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்லலாமா? டிஜிட்டல் ஃபார்மேட்டில் நான் இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லணும்னா, இப்போ தமிழ்நாட்டில் எடுத்துக்கோங்க. தமிழ் லிட்ரேச்சருங்கிறது மிகப்பெரிய இது. கல் தோன்றி முன் தோன்றாக்கூடியனெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டோம்னா அதற்கான அந்த பேஸ் வந்து இலக்கியத்திலேருந்து வருது. எத்தனை இலக்கியங்களை இன்றைக்கி தமிழர்களுக்கு தெரியும்? 2 ஜென்ரேஷனாகவே எடுத்துக்கணும். இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் மட்டும் இல்லை, போன ஜென்ரேஷனை சேர்ந்தவங்களையும் எடுத்துக்கணும். எத்தனை பேருக்கு அதை கொண்டு போய் சேர்த்துருக்கணும்? அப்போ தீக்கிரையானா தான் ஒன்று மக்களுக்கு போய் சேராதுங்கிறதில்ல. நம்முடைய பெரிய ஹெரிட்டேஜ் உள்ள ஒரு தமிழர்களுக்கு அவர்களுடைய வரலாறு பற்றியே தெரியாது. ஒரு 200 வருஷம் இங்கிலீஷ்காரன் வந்து நம்மளை அடிமைப்படுத்தி வச்சுருந்தான், இவ்வளோதான். அதற்கு முன்னால் சங்கத்தமிழ் இருந்தது, ராஜாக்கள் இருந்தாங்க, சேர சோழ பாண்டி. இதை தாண்டி இலக்கியங்கள் குறித்து எந்த அளவிற்கு தமிழர்களுக்கு பரவலாக கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது? பள்ளியிலையும் கிடையாது, கல்லூரியிலையும் கிடையாது. மிகச்சிறிய ஒரு நம்பர்ஸ். நான் நினைச்சா அதை படிக்கலாம், எனக்கு அவைலபிள் அது.
நினைச்சா படிக்கலாம்னா படிக்க மாட்டாங்க. நீங்கள் கல்வி திட்டத்தோடு அதை கொண்டு போய் அவ்வளவு ரிச்சா கொண்டு போய் சேர்க்கணும். இவ்வளவு ரிச் ஹெரிட்டேஜ் இருக்குன்னு பெருமையா பேசிக்கிறதுக்கு இல்லை, அதை கொண்டு போய் அடுத்தடுத்த ஜென்ரேஷன்ல சேர்த்தா தான் அது போய் சேரும். நமக்கு இன்னைக்கு சாதாரண ஒரு நல்ல தமிழை தாண்டி ஒரு செந்தமிழ்ல பேசினா எத்தனை பேருக்கு புரியுது? அந்த வார்த்தைகளோட பிரயோகங்களை பற்றி தெரியவே இல்லையே. அப்ப இந்த மாதிரியும் அழியும் ஒரு இது. அப்போ தீக்கிரையானா தான் நமக்கு வந்து சேராதுங்கிறது இல்லை. ஒரு அரசியல் ஒரு இடத்துல ஒரு தமிழை கொள்கிறது அப்படின்னா அதுவும் போய் சேராது. நாம வெறுமனே இன்னைக்கு பெருங்காய பாண்ட மாதிரி பேசிக்கிட்டு இருக்கோம். பெருமை, தமிழர்கள் பெருமை, பெரிய ஹெரிட்டேஜ் உள்ளது. எத்தனை இது நமக்கு வந்து அந்த நாலேஜ் சிஸ்டம் எவ்வளவு தூரம் பாஸ் ஆயிருக்கு இல்லைங்கிறது பெரிய வருத்தத்துக்குரிய விஷயம். அதாவது அவங்க சொன்னதிலிருந்து ஆரம்பிக்கணும்னா, இந்த தமிழின் தொன்மையான எழுத்துக்கள் இன்னைக்கு விவாதத்தில் இருக்கா அப்படின்னு கேட்டால் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது வேல்பாரியுடைய வாசிப்பு. வேல்பாரி எழுதுறதுக்காக அவர் படித்த புத்தகங்கள் அதிகம். வேல்பாரி இன்னைக்கு மிகப்பெரிய அளவுக்கு ரசிகர் மன்றங்களோட கொண்டாடப்படுற மாதிரி அந்த அளவுக்கு வாசிக்கப்படுது. புனைவு தான், ஆனால் புனைவுக்குள்ளே பல இலக்கிய சுவை அந்த சாரங்களை எடுத்து அவர் கொடுத்துருக்காரு. தேவை இருக்குது மக்களுக்கு, அது எந்த வடிவத்தில் கிடைக்குதுங்கிறது வேற. நீங்கள் இன்றைக்கி இது தேவி பிரசாத் சட்டோபாத்யாயுடைய நூற்றாண்டு. அழிக்கப்பட்ட புத்தகங்களையும் அழிக்கப்பட்ட கருத்துக்களையும் அவர் தேடி வாசித்தப்ப சார்வாகர்கள் ஆரம்பித்து இந்தியாவில் வந்து மாற்று கருத்துக்கள் தொடர்ந்து அழிக்கப்படுறது ஒரு பண்பாடாகவே, அதாவது பண்பாடுன்னு சொல்லக்கூடாது, ஒரு மோசமான பண்பாடாக இருந்திருக்கு. இப்போ நீங்கள் ரீசெண்டாக எடுத்துட்டிங்கன்னா தேர்தல் நேரத்தில் ரஃபேல் ஊழல் பற்றி ஒரு புத்தகம், அதை தடை செய்வதற்கான முயற்சி, அதற்கு பிறகு அது சட்டவிரோதம்னு வந்து, ஆனால் அதுக்குள்ளே அது PDF புத்தகமாக எல்லா பக்கம் போயிடுச்சு. அழிக்க முடியாது, இந்த வடிவத்தில் வந்து நீங்கள் பரவலை தடுக்க முடியாது. ஆனால் வாசிக்காமல் தடுப்பதை இன்ஸ்டியூஷன் செய்துன்னு நான் பார்க்குறேன். இப்போ வேல்பாரியை கொண்டு வந்தது ஒரு தனி ஒரு அச்சகமாக இருக்கலாம், ஒரு வெளியீட்டகமாக இருக்கலாம். இதை வந்து கல்வி நிறுவனங்கள் செய்தால் நம்முடைய தொன்மை அல்லது தொன்மையிலிருந்து நவீனத்தோடு அதை பொருத்துவது எப்படி, பழைய வாழ்க்கை முறையை வந்து பழம்பெருமை பேசுகிறதா இருக்கக்கூடாது. அதில் இருக்கிற நல்ல கூறுகள், ஒரு சாதியற்ற வாழ்வியல் எப்படி எடுத்துக்கிறது, ஒரு மனிதனை பாலின பாகுபாடற்று மதிப்பதை எப்படி எடுத்துக்கிறது, ஒவ்வொரு இனக்குழுவும் இன்னொரு இனக்குழுவுடைய பெருமைகளை அங்கீகரிப்பதை எப்படி எடுத்துக்கிறது, ஒருவருக்கு ஒருவர் எக்ஸ்சேஞ்ச் பரிமாற்றத்தை எப்படி வந்து எடுத்துக்கிறதுங்கிறதெல்லாம் இந்த வாசிப்பிலிருந்து கொண்டு வர முடியும். ஒரு வேல்பாரி அதை புனைவாக அதை செய்வதை பார்க்கும் பொழுது நம்ம வந்து ஒரு பெரிய அரசு நிறுவனம் வச்சுருக்கோம், தமிழின் பெருமையை பற்றி பேசுகிறோம், நிறைய நினைவிடங்களை உருவாக்குறோம்னு சொல்கிறோம். ஆனால் இது போன்ற முயற்சிகளை அரசாக செய்ததா, அரசு அதை செய்வதற்கான நோக்கத்தோடு இருக்கிறதாங்கிற கேள்வி வந்து நியாயமானதுன்னு நினைக்கிறேன். அந்த அரசு அதற்கான அமைச்சர் இருக்கணும், நீங்கள் கல்வி திட்டத்துக்குள்ளேயும் கொண்டு வரணும்னு சொல்கிறீங்க. கல்வி திட்டத்துக்குள்ளே ஏற்கனவே அதனுடைய சாம்பிள்ஸ் மாதிரிகள் வந்து வரத்தானே செய்யுது. எதை நீங்கள் சாம்பிள்ஸ்? நீங்கள் தமிழ்நாட்டில் தமிழ் பாடப்புத்தகங்களுக்குள்ள நம்முடைய பண்டைய இலக்கியங்கள் சார்ந்து ஒவ்வொரு பாடலும் பெரும்பாலான பள்ளிகளில் தமிழ் பாட புத்தகங்களில் இருக்கத்தான் செய்யுது. இல்லை, ஒரு மனப்பாட செயலாக சொல்லி கொடுப்பதில்லை, அதன் மீது ஒரு வாசிப்பையோ ஈடுபாட்டையோ உருவாக்குறதுங்கிறது இருக்குல்ல. அப்போ அந்த அசைன்மெண்ட்டை கொடுப்பேன். வெளிநாடுகளில் ஒன்றும் வேண்டாம், ஒரு யூரோப்பியன் கண்ட்ரி ஒன்றில் ஒரு யூனிவர்சிட்டியில் என்ன சொல்கிறாங்க, ஃபேரிங்கிறத நாம் ஒரு டெஃபினிஷனுக்குள்ளே இருக்குது. விஷுவல் மீடியா நமக்கு தெரிஞ்சிருக்கு, அது புத்தகங்களில் எழுத்து வடிவிலையும் சரி விஷுவலாகவும் சரி. ஃபேரின்னா இப்படி தரும், இந்த ஃபேரி இப்படி தான் இருக்கணுமா, இதற்கு வேறு வடிவங்கள் என்னெல்லாம் இருக்கலாம், ஏன் ஃபேரியை நம்ம இப்படி தான் பார்க்கணுன்னு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க. அது மிகப்பெரிய அளவில் அதில். ஆனால் முக்கால்வாசி பேருக்கு அந்த ஃபேரியை அவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட வடிவத்தை தாண்டி வேறு வடிவத்தை கற்பனையே பண்ண முடியல. நீங்கள் சொன்னீங்க இல்லையா, கற்பனையை அது சுருக்கணும், அதுக்கு அதுதான் பெர்ஃபெக்ட் உதாரணம். ஆனால் சிலர் வந்து அதையும் தாண்டி ஃபேரிக்கான வேறு உருவங்களை கொடுத்துருக்குறாங்க. இப்படி தான் கற்றலின் மீது ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தணுங்கிறது இங்கே அதுவுமே இல்லை. வெறும் மனப்பாட செயல், ஓகே அதை எழுதி முடிச்சு மார்க் வாங்கினா போதும் அப்படிங்கிறது இல்லை. ரெண்டாவது, இலக்கியங்கள் மட்டும் இல்லை, மருத்துவம் சார்ந்து, வானசாஸ்திரம் சார்ந்து, கட்டிட சாஸ்திரங்கள் சார்ந்து எவ்வளவோ விஷயங்கள் நம்மளுடைய அந்த தொன்மைன்னு சொல்லும்போது இந்த நாலேஜ் சிஸ்டம் நமக்கு கடந்திருக்கணும், நம்மளுக்கு அப்படியே ஒவ்வொரு ஜென்ரேஷனாக வந்திருக்கணும். சொல்லிக் கொடுக்கப்படவே இல்லைங்கிறது தான். முழுக்க சொல்லிக் கொடுக்கறதுங்கிறது வந்து ஸ்பெஷலைசேஷனுக்குள்ளே போகும்போது சாத்தியம். நீங்கள் பொது பாடத்திட்டத்தில் எல்லாத்துலேயும் வந்து ஒரு பசியை தூண்டும் மருந்து மாதிரி தான், அப்பிடைசர் மாதிரி தான் சில விஷயங்கள் வரும். அதுல இருந்து நீங்க கற்க ஆர்வம் உள்ளவர்கள், அது தொடர்பாக முழுவதுமாக கற்க ஆர்வம் உள்ளவர்கள் சிறப்பாக அந்த பாடத்தை எடுத்து படிக்கணும். இது வந்து சாதாரணமான ஒரு மக்களுக்கு பொருந்தும். நாம வந்து ரொம்ப தொன்மம் உள்ள ஒரு பகுதியை சேர்ந்த மனிதர்கள் அப்படிங்கும்போது நாம் இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல் எஃபர்ட் எடுக்கணும், கூடுதலான எஃபர்ட் எடுத்து இதை எப்படி அடுத்தடுத்து, ஏன்னா இது எல்லாமே நம்மளுடைய வளம்ங்கிறது, ட்ரெஷருங்கிறது இதுதான்.
இதை வந்து எப்படி கடத்தியிருக்கோம்னு பார்த்தா இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை, எல்லாமே ஒரு இந்த கான்செப்டுக்குள்ள இருக்குது. அப்ப இந்த நாலேஜ் சிஸ்டம் கடத்தப்படணுமா வேண்டாமா? ஏன் நின்னு போச்சு? இது மிகப்பெரிய அழிவு இல்லையா, மிகப்பெரிய சோகம் இல்லையா இது? அந்த மாதிரி நின்று போயிருக்குதா? இல்லை, அதாவது ஒரு விஷயம் என்னன்னா, மனப்பாடம் தான் கல்வி முறை, மனப்பாடம் தான் திறமை அப்படிங்கிறது வந்து அதுக்கும் ஒரு தொன்மம் இருக்குது. அதுதான் பிரச்சனையே. இங்கே யார் வந்து இங்கே அறிவு சார்ந்து சிறந்தவர்கள் என்று நிலைநாட்டப்பட்டார்களோ, காலகாலமாக இதுதான் அறிவு என்று எது புகட்டப்பட்டதோ, வேதம்னு வச்சுக்கோங்க, எழுதவே படாது வேதம். அது மனப்பாடம் செய்து தான் அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். அது வேதம் சிறந்ததா இல்லையான்னு கூட கேள்விக்குள்ளாக்கப்படாது. ஏன்னா அது எல்லோருக்கும் கற்பிக்கப்படாது. இப்படியெல்லாம் இருந்தது இல்லையா? கல்வி முறையில் இந்த ஏற்கனவே தொன்மமாக நம்பப்பட்டு வந்து இந்த நம்பிக்கைகளுக்கு ஒரு தாக்கம் இருக்குது. இதை நம்ம இல்லாமல் செய்யணும். கல்வி முறையே வந்து அனைத்தையும் உள்ளடக்கியதாக, எக்ஸ்சேஞ்சு, ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கொள்வதாக, அது பரிமாற்றம் மட்டும் இல்லை, கல்விங்கிறது கேள்வியோடு சேர்ந்தது, செயல்முறையோடு சேர்ந்தது அப்படின்னு மாறணும். இந்த மாற்றத்துக்கான கேள்வியை வந்து இன்னைக்கு நம்ம இந்த கேள்வி, இது மனப்பாடம் தான் கல்வியாங்கிறது மூலமாக வைக்கிறோம். ஆனால் இந்த முறையை மாற்றணும்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி பாலிசி மேக்கர், அரசியலை முன்னெடுக்கிறவர்கள், இலக்கிய தளத்தில் உழைக்கிறவங்க எல்லாருமே எப்படிப்பட்ட மனிதர்களை உருவாக்குறோங்கிறத நோக்கி நம்ம போக ஆரம்பிக்கணும். இப்போ ஊடகங்களை நோக்கி கேள்வி எழுப்புகிறோம். உண்மையில் அது மனிதர்களை பக்குவப்படுத்துறது மூலமாக ஊடகங்கள் மாறும். அது நான் இந்த வெறும் கார்ப்பரேட் ஊடகங்களை சொல்லலை. நம்ம எதையெல்லாம் நுகர்றோமோ அந்த நுகர்வு மாறணும்னு சொன்னால் நம்ம வந்து சமூகத்தில் அப்படிப்பட்ட ஒரு ஆரோக்கியமான விவாதத்தை கிளப்பி விடணுங்கிறது தான். அது செய்திகளில் கூட அதே விஷயங்களை வந்து சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் தொலைக்காட்சியில் செய்திகளை பார்த்து செய்திகளை அறிந்து கொள்வதற்கும் அச்சு ஊடகங்களில் பார்த்து புரிந்து கொள்வதற்கும் இடையில இந்த வேறுபாடு இருக்குது. இரண்டும் ஒன்றை ஒன்று மென்று தின்று விட அனுமதிக்கலாகாது அப்படின்னு தினமணி கட்டுரையில் அந்த ஆசிரியர் சொல்றாரு. மூன்றாவதா ஒன்றும் சோஷியல் மீடியாவில் வருது. செய்திகள்ங்கிறது வியாபாரம் ஆயிடுச்சு. அதனால உண்மையான செய்திங்கிறது யாருக்கும் ஒரு இது படிச்சா போதும், 10 பேப்பர் படிச்சாலும் நமக்கு முழு செய்தி கிடைப்பதில்லைங்கிறது தான் நிஜம். ஏன்னா எல்லாமே கார்ப்பரேட் ஊடகங்கள், பின்னணியில் அரசியல் இருக்கு, நேரடியாகவும் அரசியல் இருக்கு. அப்போ அது சார்ந்த ஒரு தலைப்பே, ஒரு செய்திக்கான ஒரு தலைப்பு விதவிதமாக வருது. அதில் என்ன இன்டென்ஷனுங்கிறது அது பார்த்த உடனே நமக்கு தெரிஞ்சிடும். எதை இவங்க சொல்ல விரும்புகிறாங்க, எதை சொல்லாமல் மறைக்க விரும்புகிறாங்க, எதை சொல்லவே விரும்பலை அப்படிங்கிற அத்தனையுமே தெரியுது. அப்போ செய்திகள் இன்னைக்கு செய்திகளாக இல்லை, நாமளா தேடி பிடிச்சி படித்தா உண்டு. இல்லை போதும் இந்த செய்தியை படிச்சுட்டு நான் இதையே புரிஞ்சுக்கிறேன்னு சொல்கிற மக்களும் இருக்கிறாங்க. இப்படி தான் இன்ஃப்ளூயன்ஸ். அது நீங்கள் பேப்பரில் இருக்கக்கூடிய செய்திகளுக்கே இவ்வளவு சொல்கிறீங்க, அப்போ தொலைக்காட்சியில் பார்க்கக்கூடிய செய்திகளுக்கு நீங்கள் என்னென்னலாம் சொல்லுவீங்க? தொலைக்காட்சியில் எல்லாமே பிரேக்கிங் நியூஸ் தான். அப்போ 24 மணி நேரமும் நாம் உடஞ்சு விழுந்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். அதனால் தொலைக்காட்சி செய்திகள்ங்கிறது ஒரு கூடுதலான ஒரு இதுதான். செய்தி பத்திரிகைகளில் வருது தான். என்ன கூடுதலாக 4 வார்த்தைகளில் ஒரு விஷயங்கள் கூடுதலாக இருக்கும் செய்தி பத்திரிகைகளில். தொலைக்காட்சியில் அது இருக்காது, அவ்வளோதான், நேரம் கருதி. இதையெல்லாம் தொலைக்காட்சியும் சேர்த்து நியூஸ் பேப்பர்ஸும் சேர்த்து படித்தாலும் முழு செய்தி கிடைக்கிறது இல்லைங்கிறது தான் என்னோட கம்ப்ளைண்ட். நீங்கள் அதை வழிமொழிவீங்க கூடுதலாக என்ன சில தகவல்களோட? இல்லை, அதான் நம்ம பொதுவாக ஊடக கல்வியில், உயர்கல்வியில் வரும்போது சொல்லுவாங்க, எந்த ஊடகமும் சாகாது, எல்லா ஊடகமும் அதனுடைய தன்மையில் உயிர்ப்பிச்சு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இன்னொன்று வந்து போட்டிக்கு வரதான் நினைப்போம். டிவி வந்தால் பேப்பர் அழிஞ்சிடும்னு நினைப்போம். அப்படி இல்லை, தகவமைச்சுக்கிட்டு எல்லா விதமான ஊடகங்களும் அதனுடைய தேவையை வந்து நிறைவேற்றிட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் இப்போ தொலைக்காட்சியில் ஆமாம், நீங்கள் காட்சி பதிவு பார்த்த உடனே ஒரு செய்தி வந்து ஒரு பதிவை ஏற்படுத்துது, அதுதான் உண்மையோன்னு நம்புகிறோம். ஆனால் அடுத்த நாள் பத்திரிகைகளில் வரும்போது அது ஒரு கூடுதல் வாசிப்புக்கான தூண்டுகோலாக, நீங்கள் சொன்ன மாதிரி அப்படைசராக அது மாறி போயிடும். தீவிரமாக படிக்கிறவங்களுக்கு ஓ இதுதான் உண்மையா, அப்போ நேற்று பிரேக்கிங் பார்த்ததுக்கும் முழு செய்திக்கும் இந்த வித்தியாசம் இருக்கா அப்படின்னு. ஆனால் இந்த தேடக்கூடிய நபர்கள் என்றைக்கும் குறைவாக தான் இருப்பாங்க சமூகத்தில். அவங்களுக்கு ஒரு ரோல் இருந்துகிட்டே இருக்குது. அந்த நபர்கள் அதிகமாக இருக்கணும். அவங்க சமூகத்தில் ஒரு விவாதத்தை தூண்டிக்கிட்டே இருக்கணும். அவர்களை விட்டுறக்கூடாது. அந்த மாதிரியான எண்ணிக்கையிலான நபர்கள் அதிகமாக இருக்கணுங்கிறது தான் நாம் ஒரு ஆரோக்கியமான விளைவை பார்க்க முடியும். மக்களவைக்கு இன்று 3ஆம் கட்ட தேர்தல், 117 தொகுதிகளில் வாக்குப்பதிவு அப்படின்னு இன்றைய நாளிதழ்கள் எல்லாத்துலேயும் அந்த செய்தி இருக்குது. 116 தொகுதிகளில் நடைபெறணும் முதல் திட்டத்தின்படி. அப்புறம் திரிபுரா கிழக்கு மக்களவை தொகுதிக்கான வாக்குப்பதிவில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை காரணமாக ஒத்திவைக்கப்பட்டது இன்று நடக்குது அப்படிங்கிறது அந்த செய்தி சொல்லுது. பானுகாம்ஸ் 3வது கட்ட வாக்குப்பதிவு 1/5 ஆஃப் தி கான்ஸ்டியூன்சிஸ்ங்கிறது ஆங்கில நாளிதழ்களில் போட்டிருக்காங்க. 543 கிட்டத்தட்ட 117, 5இல் ஒரு பங்கு இன்றைக்கு நடக்குதுன்னா அந்த 7 கட்ட பதிவுகளில் 7 கட்ட வாக்குப்பதிவில் அது முக்கியமான நாளாக என்று பார்க்கலாம். எப்படி பார்க்குறீங்க?
பார்க்குறதுக்கு என்ன இருக்குது, வழக்கம் போல் எலெக்ஷன். சரி, முக்கியமான நாள்ன்றது ஏன்னா ராகுல் காந்தியினுடைய வயநாடு, அமித்ஷாவோட காந்தி நகர், எல்லாம் கொஞ்சம் பிக் பிக்ஸ் எல்லாமே இருக்கிறாங்க, போட்டி போட்டுறாங்க. அதனால் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை, எல்லா பக்கமும் நடக்கிற மாதிரி இந்த எலெக்ஷனும் நடக்கும். சென்சிட்டிவ் கான்ஸ்டியூன்சிஸ் பெரிய அளவில் இதில் இல்லை அப்படிங்கிறது தான். அதனால் ஓகே, நீங்கள் சொன்ன அந்த திரிபுரா சேர்த்து பார்க்கும்போது அதெல்லாம் சென்சிட்டிவ். மற்றபடி எலெக்ஷன் வழக்கமாக தான் நடக்கும். ஆசம் கான், ஜெயபிரதா இவங்கெல்லாம் நிற்கிறதுனால அது வந்து சென்சிட்டிவ் ஆகாது. இல்லை, ஆசம் கான்லாம் இதுலேருந்து பாலிடிக்ஸ்லேருந்தே விலக்கி வைக்கப்படணும்னு சொல்லக்கூடியது. அவருடைய பேச்செல்லாம் எவ்வளோ கேவலமான பேச்சுக்கள். அதை தொடர்ந்து அவர் எலெக்ஷன்லையும் கேண்டிடேட்டாக நிறுத்துவாங்க ஒரு கட்சி அப்படின்னா அதெல்லாம் எப்படி பார்க்குறது? இந்திய அரசியலில் சீரழிவுங்கிறது இதெல்லாம் தான். இன்றைக்கு ஆங்கில நாளிதழ் ஒன்றில் வந்து மத்திய பிரதேசில் இருக்கக்கூடிய சாதுவினுடைய போட்டியை கூட இவங்களெல்லாம் வந்து கேண்டிடேட்டாக நிறுத்தணுமா, டெரர் சார்ஜஸில் இருக்கிறவங்க, அக்யூட் ஆகாமல் இன்னும் இருக்கிறவங்க, அவங்களெல்லாம் நிறுத்தணுமா அப்படின்னு கேட்டு தலையங்கம் இருக்கிறாங்க. இது போன்ற யாரை நிறுத்தணும் யாரை நிறுத்தக்கூடாதுங்கிறத கட்சி தானே முடிவு செய்யுது. மக்கள் ஏற்கிறதும் ஏற்காததும் மக்கள் கையில் இருக்கு. ஏற்கதும் ஏற்காததுங்கிறது இல்லை, நீங்கள் மக்களை ஒரு மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி கொண்டு வந்து நிறுத்துறீங்க. இப்போ வாரிசு அரசியலே எடுத்துக்கோங்க, வாரிசுகளை கொண்டு வந்து திணிச்சிட்டு மக்கள் வேறு சாய்ஸ் கிடையாது அவங்களுக்கு. ஏன்னா நீங்கள் க்ரூம் பண்ணிட்டீங்க. இது பார்ட்டி ஓரியன்ட் இதுதான், அந்த லெவல்லேருந்து தான் பார்க்கணும். கட்சிகளுக்கு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் ஃபிக்ஸ் பண்ணுறது கிடையாது. சுயேட்சைகளை பற்றி நியூஸ் கவரேஜே கிடையாது. யார் நியூஸ் எந்த சுயேட்சை எந்த தொகுதியில் நல்லவருங்கிற ஒரு கவரேஜே கிடையாது. எப்பப்பார் இந்த ரெண்டு மெயின் பார்ட்டிஸை பற்றி தான் தொடர்ந்து செய்திகள். அப்போ மக்களுக்கு போகிறதுல இதெல்லாம் வந்து மக்களை ஒரு குறுகின வட்டத்துக்குள்ளே கொண்டு வந்து அப்படியே நெருக்கி நெருக்கி கொண்டு வந்து நிறுத்துறது. இந்த ரெண்டுக்குள்ளே தான் ஏதாவது ஒன்று நீ சாய்ஸ் உனக்கு இதுக்குள்ளே தான் சூஸ் பண்ணணும்னு கொண்டு வந்து நிறுத்தினா அவன் யாராக இருந்தாலும் சரின்னு ஓட் பண்ணும். உடனே வாரிசு அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னு ஒரு கதை விட்டுறது இல்லை, அந்த மாதிரி தான் இது எல்லாமே வந்து மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அது மூலமாக அவங்க கிட்டேருந்து ஒரு ரிசல்ட்டை வாங்குறது, தாங்கள் விரும்பிய ரிசல்ட்டை வாங்குறது. இதில் மக்களே சாய்ஸ் இருக்குது, மக்கள் தேர்ந்தெடுக்கலாமே, அந்த மாதிரி எந்த இதுவும் கிடையாதுங்கிறது தான் இங்கே பிரச்சனையே. சரி, ரொம்ப அடிப்படையான ஒரு பிரச்சனைக்குள்ளே வந்துருக்குறாங்க. இல்லை, இது எப்படி பேசினாலும் திரும்ப தேர்தல் முறை, இந்த முறை எதை அனுமதிக்குது, இந்த முறை ஏன் இதையெல்லாம் அனுமதிக்குது அப்படின்னு நம்ம பேசிட்டு இது ஏன் வந்து இன்னும் விட்டு வச்சுருக்கோம் அப்படிங்கிற கேள்விக்குள்ளே வந்துடும். அதுக்கு முன்னால் நீங்கள் கேட்ட கேள்வி வந்துடுறேன். அதாவது இன்றைக்கி 117 தொகுதிகளில் வாக்குப்பதிவு, முதல் ஃபேஸ் ஆஃப் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே சிபிஎம்லேருந்து தேர்தல் ஆணையத்தை போய் சந்தித்தோம். எந்த அளவுக்கு வன்முறைகள் நடந்திருக்கு, இந்த ஈவன் திரிபுரா உட்பட குறிப்பிட்டு தேர்தல் ஆணையத்தின் மீதான நம்பகத்தன்மை எப்படி சிதைக்கப்படுது அப்படிங்கிறத சந்தித்தோம். பேச வேண்டிய தேவை இருந்தது. நாங்கள் நேற்று எங்களுடைய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி பத்திரிகையாளர் சந்திக்கும் போது அப்பவும் தேர்தல் ஆணையத்தை சந்திச்சுட்டு தான் வந்து பேசுகிறாரு. எப்படி தேர்தல் விதிமுறை மீறல்கள் வந்து அது அனுமதிக்கப்படுது. இந்த விதிமீறல்களில் வந்து ஒரு புல்வாமா தாக்குதலை தன்னுடைய சாதனையாக தேர்தல் பிரச்சாரத்தில் பயன்படுத்த ஆரம்பிச்சு இன்னைக்கு அணுகுண்டு போடுறதோடைய பெருமைகள்லாம் பற்றி பேசிட்டாங்க. ஸோ தேர்தல் களத்தில் எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் கடைபிடிக்கணும், அதாவது ஒரு அரசியல்வாதியாகவும் அதே சமயம் ஒரு ஸ்டேட்டை லீடு பண்ணுறவங்களாகவும் எந்த டிஸ்டன்ஸ் கடைபிடிக்கணும், ஏன் அதை கடைபிடிக்கணும், இந்த விதிகள்லாம் மீறப்படும் போது தேர்தல் ஆணையம் எப்படி இருக்குது, இப்படி பல கேள்விகள் இன்றைக்கி எழுப்ப வேண்டியதாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் 3வது கட்ட தேர்தலுக்குள்ளே வந்துட்டோம். தேர்தல் விதிகள் என்று நம்ம ஒன்று வகுத்துக்கிறோம், ஆனால் அது மீறுவதற்கான எல்லா வாய்ப்புகளையும் உருவாக்கி வைக்கிறோம். தேர்தல் முடிஞ்சு ஆட்சிக்கு ஒருத்தர் வந்துட்டாங்கன்னா அதுக்கு பிறகு அந்த வழக்குகள் எல்லாமே நின்று போய் ஒருவேளை நீங்கள் 5 வருஷம் கழித்து சில பேர் பதவி நீக்கம் செய்யப்பட்டாங்கல்ல, அந்த மாதிரியான நிலைமைக்கு தான் வந்து நிற்கிது. அப்போ இந்த தேர்தல் முறை மீதான நம்பிக்கையை அதிகரிப்பது வந்து 3வது கட்ட தேர்தல் வரும்போது இன்னும் ஒரு முக்கிய மையமான விவாத பொருளாக மாறி இருக்குன்னு நான் பார்க்குறேன். இதில் தேர்தல் ஆணையத்தை குறை சொல்கிறதுல எனக்கு உடன்பாடே இல்லை. 100% இல்லை, 200% உடன்பாடு இல்லை. ஏன்னா தேர்தல் ஆணையத்துக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அதிகாரம் இல்லாத ஒரு அமைப்பு மிகப்பெரிய ஒரு இதை எக்ஸசைஸை செய்யணும்னு சொல்லிட்டு கட்சிகள் பூரா எல்லாம் அடாவடியாக எந்த ரூலுக்குள்ளும் இது பண்ணாமல் மீறி தான் எல்லாரும் செயல்படுறாங்க. அப்போ அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க முடியாது. ஆனால் இதே கட்சிகள் வந்து யார் பிரச்சனையை உருவாக்குகிறார்களோ அதே கட்சிகள்லாம் ஒன்றா சேர்ந்து தேர்தல் ஆணையத்தை குறை சொன்னாங்க. மக்கள் தேர்தல் ஆணையம் பக்கம் நிற்கணுமா, அரசியல் கட்சிகள் பக்கம் நிற்கணுமா? தேர்தல் ஆணையம் பக்கம் தான் நிற்கணும். அவங்கள வந்து நீங்கள் எந்த அளவுக்கு அரசியல் படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு தேர்தல் ஆணையம் செயல்படுகிறது.
மாட்டேங்கிறது, அதிகாரமும் கிடையாது. அப்ப என்னதான் செய்யணும் தேர்தல் ஆணையம்? இல்ல மக்கள் முன்னால வந்து சில சட்டங்கள் இருக்கு. சரி, அரசு அந்த சட்டங்களை யார் பிரேக் பண்றா? அந்த சட்டங்களை செயல்படுத்த வேண்டிய பொறுப்பு அல்லது கடைபிடிக்க வேண்டிய பொறுப்பு தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கு. நீங்க ஒரு அதை சைடு உறுதி செய்ய வேண்டியது தேர்தல் ஆணையத்தினுடைய கடமை. சரி, அதுல அந்த கடமையிலிருந்து அவர்கள் தவறும் போது அதிகாரம் இருக்கா இல்லையாங்கிறது ஒரு கேள்வி. கடமையிலிருந்து தவறும் போது அல்லது அந்த சட்டத்திற்கு விரோதமாக செயல்படுபவர்களை சுட்டிக்காட்டி கண்டிக்கிறதுல கூட தயங்கும் போது மக்களுக்கு அவர்கள் மீதான நம்பிக்கை குறையும் அப்படிங்கிறது உண்மைதானே? இல்ல, நீங்க எந்த அரசியல் கட்சிகள் வந்து அது விதிகளை மீறிக்கொண்டே இருக்கிறார்கள்ங்கிறத மட்டுமே சொல்லிட்டு அதை கட்டுப்படுத்துவதற்கான மெக்கானிசத்துல we are ஃபெயிலிங்கிறத சொல்லாம இருக்க முடியுமா? கட்டுப்படுத்த வேண்டிய மெக்கானிசத்தை உருவாக்க வேண்டியதும் இதே அரசியல் கட்சிகள் தான். சரி, சட்டத்தை மீறுறதும் அரசியல் கட்சிகள் தான். தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரங்களை கொடுங்கன்னு சொல்லி அதை லெஜிஸ்லேச்சர் ஆக்கணும்னா இதே அரசியல் கட்சிகள் தான் உட்கார்ந்து வேலை செய்யணும். எல்லாமே அரசியல் கட்சிகள்கிட்ட தான் வந்து முடியுது. நீங்க அரசியல் கட்சிகளை தான் நான் குறை சொல்வேன். முழுக்க அரசியல் கட்சிகள் தான் காரணம். ஏன்னா எலெக்ஷன் கமிஷன்ங்கிறது என்ன புதிதா என்ன வந்தது? எல்லா இடங்கள்லயும் வேலை பார்க்கறது பூரா அரசு பணியாளர்கள். நீங்க அவங்கள வருஷம் எல்லாம் என்ன பண்றீங்க? உங்கள் அதிகார அழுத்தத்துக்கு அவங்க மேல திணிக்கிறீங்களா இல்லையா? ஒரு நாமினேஷன் ஃபைல் பண்ண வந்து எந்திரிச்சு நின்று மரியாதையா வாங்கக்கூடிய நிலைமையில தான் எல்லாரும் இருக்கிறாங்க. அதுதான் இண்டிகேஷன். அதுதான் உங்களுக்கு மக்களுக்கு அந்த செய்தியை சொல்லுது. அது அரசியல்வாதிகளை கண்டா எல்லா அரசு அதிகாரிகளும் எல்லா அரசு பணியாளர்களும் பயப்படுவாங்க, அரசியல் அழுத்தத்துக்கு ஆளாகிறாங்கிறதுக்கு அதுதான் இண்டிகேஷன். இப்படி ஒரு சிஸ்டத்தை வச்சுக்கிட்டு அரசியல் கட்சியை குறை சொல்லாம எலெக்ஷன் கமிஷனை குறை சொன்னா நான் எலெக்ஷன் கமிஷனை குறை சொல்ல மாட்டேன். இங்க இருக்கிற அத்தனை எல்ஸுக்கும் காரணம் அரசியல் கட்சிகள். அதுல மாற்றம் கொண்டு வரணும்னாலும் அரசியல் கட்சிகள் தான் செய்யணும். நடக்கக்கூடிய குற்றங்களுக்கு காரணம் சமூக விரோதிகள், குற்றவாளிகள். அதை வந்து அவர்களை கண்டுபிடித்து விசாரணைக்கு உட்படுத்தி உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்கு காவல்துறை தொடர்ந்து தவறிட்டே வந்தாலும் நம்ம வந்து எப்பவும் குற்றவாளிகளை தான் குற்றம் சொல்லிட்டே இருப்போம். காவல்துறையை அதுக்கு பொறுப்பேற்க வேண்டும் அப்படிங்கறத கூட சொல்லவே மாட்டோம். இல்ல, காவல்துறை பொறுப்பேற்கணும். ப்ரொவைடட் காவல்துறையை எந்த ஆக்ஷனும் எடுக்க விடாம அரசியல் தலையீடு இருக்கக்கூடாது, மசில் பவருக்கான தலையீடு இருக்கக்கூடாது. இதெல்லாம் இல்லாம இருந்தா காவல்துறை செயலும். சிஸ்டம் ஏன் சரியா இயங்கலைங்கிறதுக்கு நம்ம சிஸ்டத்தை குறை சொல்ல, ஏன் இயங்கல? அதாவது என்னன்னா தலையீடுகள் இருக்கும்போது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு ஏதாவது இருக்கா? இல்ல நாம கொஸ்டின் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஆனா தவறான நபர்களை தூக்கி அதிகமாக கொஸ்டினை செல்றோம். அதுவும் யாரு பிரச்சனையை உருவாக்குகிறார்களோ அவங்களே எலெக்ஷன் கமிஷனை நோக்கி இது பண்ணும்போது நாம தவறுகளை செய்பவர்களுக்கு உடனடியாக எலெக்ஷன் கமிஷனை சொன்னா இவர்களுடைய தவறுகள் இன்னும் அதிகமாகுங்கிறது தான் அது. ஏன்னா இவர்கள் தான் பவர்ஃபுல் லாட். இந்த பவர்ஃபுல் லாட் இன்னொருத்தர் மேல குறை சொல்லும் போது நான் இவர்களுக்கு அதிக பலம் கொடுக்கறதுக்கும் விரும்பலைங்கிறது. இப்போ 2 உதாரணம் காட்டலாம். ஒன்று வந்து இப்போ பணம் கொடுக்குறாங்கன்னு ஒரு தேர்தலில் பிரச்சனை வந்தது. உடனே தேர்தல் ஆணையம் என்ன முடிவு எடுத்ததுன்னா முழுக்க 144 போடுறோம். 144 போட்டால் என்ன ஆகும்? கும்பலாக போய் தடுக்க முடியாது, தனித்தனியாக போய் வீட்டில் கொடுக்கறது நடக்கும். ஸோ அதிகாரம் இருக்குது, அதை எப்படி பயன்படுத்தணுங்கிறது தான் இங்கே சிக்கல். இல்லாத அதிகாரம் கூடுதலாக வேணுங்கிறது ரெண்டாவது. இப்போ ஐடி ரைடு போகுதுன்னு வைங்க. இப்போ யாரும் வந்து போன ரைடுகளை கேள்வி எழுப்பல போகலாம். ஆனால் குறிப்பிட்டு ஒரு கட்சியை மட்டும் பண்ணிங்கன்னா அது யாருக்கு பலன் கொடுக்கும் அப்படிங்கிற கேள்வி நியாயமானது தான். நாங்கள் அப்போ அந்த ஒரு கட்சியை மட்டும் செய்வதற்கான இன்ஃப்ளூயன்ஸ் இன்னும் இருக்கா? அப்போ நம்பகத்தன்மை தான் இங்கே கேள்விக்குறியாகுது. தேர்தல் ஆணையம் எல்லாத்தையும் தடுத்துடணும், எல்லாத்தையும் செஞ்சிடணும், நாங்கள் வந்து தப்பு செஞ்சுக்கிட்டே இருப்போம், அப்படி இல்லை. இங்கே விஷயம் நடக்கக்கூடிய விஷயங்களை தடுப்பதற்கான மெசேஜ் உங்ககிட்ட இருந்து வருதா, இல்லை ஒரு பகுதிக்கு வந்து நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான மெசேஜ் போகுதாங்கிற கேள்வி வருது. இந்த கேள்வி வரும்போது எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்புறதுங்கிறது தேர்தல் ஆணையத்துக்கே ஒரு அக்கௌண்டபிலிட்டியை உருவாக்கும். அது நீங்கள் ஆளுங்கட்சி கூட எழுப்பட்டுமே, ஆளுங்கட்சி எழுப்பட்டும், ஆனால் அதுக்கான தேவை இங்கே வந்துதாங்கிறது தான். இப்போது மதுரையில் ஒரு ஸ்ட்ராங் ரூமுக்குள்ளே ஒரு பெண் போயிட்டாங்கன்னு பிரச்சனை. எதிர்கட்சிகள்லாம் சேர்ந்து கேள்வி எழுப்புறது இன்றைக்கி சத்யபிரதா சாகு வரைக்கும் வந்து பேசுகிறாங்க. ஆளுங்கட்சி வரவே இல்லை, நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆளுங்கட்சி வரவே இல்லைங்கிறதுல ஒரு மெசேஜ் இருக்க தான் செய்யுது. ஆனால் அதை தாண்டி எதிர்கட்சிகள் எழுப்பின பிறகு தான் மற்ற ஸ்ட்ராங் ரூம்ஸில் எல்லாம் 24 மணி நேரமும் ஏஜென்ட்டுகள் இருக்கலாம், பாதுகாப்பு ஏற்பாடுகள் இப்படியெல்லாம் நம்ம பின்பற்ற வேண்டியிருக்கு. 23ஆம் தேதி வரைக்கும் வாக்கு எண்ணிக்கை, அந்த எண்ணிக்கை வரைக்கும் உங்கள் வாக்கு பாதுகாப்பாகத்தான் இருக்கிறது என்ற செய்தியை மக்களுக்கு சொல்கிறதுக்காக தான் இந்த வேலை நடக்குது. இப்போ எதிர்கட்சிகள் இது இப்படி ஒரு போராட்டம் நடத்துனதுனால மதுரையில் இருக்கிற ஓட்டெல்லாம் ஒரே நாளில் எதிர்கட்சிகளுக்கு மாறப்போகுதுன்னா கிடையாது. நடந்த போலிங் நடந்தது தான். இதை பாதுகாக்கணும், இந்த நம்பிக்கையை இது தேர்தல் ஆணையத்தின் மீது உருவாக்கணுங்கிறதுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்க வேண்டியிருக்கு. ஸோ கேள்விகள் அங்கிருந்து வருது. இப்போ நீங்க கேட்குற கேள்வி வந்து தேர்தல் ஆணையத்தின் மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையை உறுதிப்படுத்தவும் தேவை இருக்குன்றாங்க. இன்னொரு செய்தி,
நண்பர் ராமகிருஷ்ணன் எழுதியிருக்கிறாரு ஹிந்துவில். தமிழ்நாட்டினுடைய தேர்தல் களம் எப்போதுமே மாற்று அரசியலுக்கான அல்லது மாற்று அரசியல் கட்சிகளுக்கு திறந்தே இருக்குது. ஆனால் வெற்றி தான் அவர்கள் பெற முடியவில்லை, ஆனால் நல்ல ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறத அந்த செய்தியில் சொல்கிறாரு. சிந்தன், எப்படி பார்க்குறீங்க அதை? நீங்கள் அதான் ஏற்கனவே நம்ம ஆரம்பித்தோம், தேர்தல் முறை எந்த மாதிரியான சிரமங்களை ஏற்படுத்துதுன்னு சொல்லிட்டு. இந்த மாற்று அரசியல்னு அவர் குறிப்பிட்டிருக்கிற கட்சிகளின் பட்டியலில் பலவிதமான கட்சிகள் இருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் ஒரே கொள்கை கிடையாது, ஒரே வரலாறு கிடையாது. ஓட்டு போட்டவங்க கூட ஒரே மக்கள் தான் இந்த கட்சிகளை எல்லா தேர்தலிலும் மாறி மாறி ஆதரித்திருக்கிறார்களான்னு தெரியாது. ஆனால் ஒரு விஷயம் இதில் உறுதியாகுது, வாக்கு வங்கி என்று இந்த சாதியினரெல்லாம் இப்படித்தான் வாக்களிப்பார்கள், இந்த மதத்தினரெல்லாம் இப்படித்தான் வாக்களிப்பார்கள் அப்படின்னு நம்ம ஒரு மித்து கிரியேட் பண்ணுறோம்ல, ஒரு பொய் நம்பிக்கை, அதன் மூலமாக மக்களை ஒரு அடையாளங்களுக்குள்ளே சுருக்கிறோம்ல, அது உண்மை இல்லை அப்படிங்கிறத இது உடச்சி காட்டுது. வாக்கு வங்கி என்று மக்கள் இல்லை, அவங்க ஒவ்வொரு தேர்தலையும் தனக்கு இருக்கிற வாய்ப்புகளை பார்த்து வாக்களிப்பவர்களாகவும் இருக்கிறார்கள். வாக்கு வங்கிகளாக சில பேர் இருக்கலாம், ஆனால் இந்த மாற்றத்தை கணிக்கிற ஒரு கட்சி என்பது மக்கள் மத்தியில் ஒரு விசிபிளாக, அதாவது ஒரு வெற்றிக்கு வாய்ப்புள்ள ஒரு மாற்றை முன் வச்சோம்னா மக்களுடைய ஆதரவை பெற முடியும் அப்படிங்கிறத இந்த கட்டுரையிலிருந்து ஒரு வேக, அதாவது ஒரு மேம்போக்காக உணரலாம். ஆனால் இன்னும் டீப்பாக போனோன்னா ஒவ்வொரு கட்சியுடைய கொள்கை, அதனுடைய தேர்தல் நடந்த காலகட்டம், அந்த தேர்தலை அவர்கள் எதிர்கொண்ட முறை, அதற்கு பிறகு ஒரு தேர்தலுக்கு பிறகு அடுத்தடுத்த தேர்தல்களில் அவர்கள் சந்தித்த ஆதரவுக்கு பெற்ற ஆதரவு, இது எல்லாத்தையும் இணைச்சி பார்க்கும் பொழுது மக்கள் மாற்று அப்படின்னு முன்வர ஒருத்தரை முழுமையாக அப்படியே ஆதரிச்சிட்டு இல்லைங்கிறதையும் பார்க்கணும். இல்லை, மாற்று அப்படின்னு சொல்றது திமுக அண்ணா திமுக அல்லாத கட்சிகளுடைய தேர்தல் போட்டியை தான் அவர் சொல்றாரு. ஆமா, அப்படிதான். அதற்காக ஆல்டர்னேட் அப்படிங்கிறதுக்கு ஆல்டர்னேட்டிவ் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்றாரு, அவங்கள தான். இல்லை, அதுவே ஒரு அரசியல்ங்கிறது தானே. தமிழ்நாடு எப்போவுமே ஆல்டர்னேட் அரசியலுக்கு, ஒரு மாற்று அரசியலை விரும்புகிறது, தமிழக மக்கள் விரும்புகிறார்கள் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த சாய்ஸ் அவங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு அரசியல் இருக்கு. திமுக அண்ணா திமுகவுக்கான மாற்றை தேடுங்கள் அப்படின்றதை உந்தி தள்ளுற அரசியல் அதுக்குள்ள இல்லையா? உந்தி தள்ளுகிற அரசியல்ங்கிறத விட ஒரு 2 சாய்ஸ் தான் இருக்குன்னா 3வது சாய்ஸை விரும்புகிற ஒரு லாட் இருக்கத்தான் செய்வாங்க. இதுதான் இல்லை இதுதான் அப்படிங்கிறத தாண்டி இந்த 2 தான் ஏன் இருக்கணும் அப்படிங்கிற கேள்வி வருகிற மக்களும் இருப்பாங்க. இந்த 3 இதுக்குள்ளே நின்று பார்த்தா 3வது ஒரு மாற்று அரசியலுக்கான தேவை இருக்கிறது, தமிழக மக்கள் அதை விரும்புகிறார்கள். 2வது கரப்ட் ரூலிங் அப்படிங்கிறது தொடர்ந்து 2 கட்சிகள் மேலே இருக்கும்போது 3வது மாற்றத்தை விரும்புகிற அந்த மக்கள் இது பெர்சன்டேஜ் அதிகரிச்சுக்கிட்டே வருது. 25 வருஷமாக மாற்றுனா ஒவ்வொரு முறையும் அந்த மாற்றுங்கிறது எப்படி உருவாகிறது, மக்களுக்கு இந்த தேவை இருக்குது, இதை இந்த 2 பெரிய கட்சிகளும் புரிந்து கொள்கின்றன. அப்போ அந்த 3வது மாற்றை உருவாக்குகிற இடத்திலும் இந்த 2 பெரிய கட்சிகளும் ரோல் பிளே பண்ணுதுங்கிறது. அகில இந்திய அளவில் காங்கிரஸுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் மாற்று தேவையில்லை, அவர்களுக்குள்ளேயே அது சரியாயிடணும் அப்படின்னு நினைக்கிற பலர் தமிழ்நாட்டில் மட்டும் திமுக அண்ணா திமுகவுக்கு மாற்று வேணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு என்ன காரணம்? இல்லை, நீங்கள் அப்படி சொல்கிறீங்க. நான் பிஜேபி காங்கிரஸுக்கு தாண்டி 3வதாக ஒரு மாற்று வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கக்கூடிய ஆள் நான். அதே மாதிரி தான் தமிழகத்தில் அதுதான் மக்கள் விதவிதமான கோணங்களில் தேவைகளை, தன்னுடைய அபிலாஷைகளை எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த 3வது மாற்றுங்கிற தேவை வருதுங்கன்னா அதில் கூட இந்த 2 பெரிய கட்சிகளின் ரோல் இருக்குங்கிறது ஒன்று வேண்டாம். ரீசெண்ட் எக்ஸாம்பிள் மக்கள் நல கூட்டணியே எடுத்துக்கிடுங்க. அது இந்த எலெக்ஷன்லேயும் சஸ்டெயின் ஆயிருந்தது அப்படின்னா கணிசமான வாக்குகளை பெற்றிருக்குங்கிறதான். ஏன் அந்த இடத்துல மாத்திரம் தோணிட்டு இன்னைக்கு அதே யாரை எதிர்த்து பேசினார்களோ அவர்கள் கூடவே கூட்டணி வைக்க போகிறது? இந்த ஆல்டர்னேட்னு சொல்கிற 2வது நிலை கட்சிகள், 3வது நிலை கட்சிகள் எல்லாமே பெரிய கட்சிகளை சார்ந்தே இயங்குகின்றன. அவர்களால் ஒரு சமயத்தில் உருவாக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், இல்லை அவர்களுக்காக இயங்குகிறவர்களாக இருக்கிறார்கள். இந்த மாதிரி பிரச்சனை தான். 3வது ஆல்டர்னேட்டிவ்ங்கிறது சரியான வகையில் தன்னிச்சையாக இதுவரை உருவாகலைங்கிறது தான் இங்கே உள்ள பிரச்சனை. 2014 தேமுதிக, பிஎம்கே, எம்டிஎம்கே, பிஜேபி எல்லாம் ஒரு அணியாக இருந்தாங்க. இன்றைக்கி ஏன் அதிமுகவோட இணைஞ்சு நின்னாங்க? மக்கள் நல கூட்டணி போல சட்டமன்ற தேர்தலில் ஒரு நிலை எடுத்தாங்க. இப்போ ஏன் நாடாளுமன்ற தேர்தலில் வேற ஒரு நிலை எடுத்திருக்காங்க? இந்த மாதிரி கேள்விகளை போஸ்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஒவ்வொரு தேர்தலும் அந்த தேர்தல் களத்துக்கேற்ற உத்தியை தான் தீர்மானிக்குது. பாஜக ஏன் ஆட்சியில் இருக்காங்க? பாஜக ஆட்சியில் இருக்கும்போது இந்த மாதிரியான அணிங்கிறது இந்தியாவில் தவிர்க்க முடியாது. ஆனால் இப்போ ஆல்டர்னேட்டை உருவாக்குவதற்கு ஒரு தேர்தல், அந்த தேர்தல் களத்தில் எடுக்கக்கூடிய உத்தி மட்டும் பலன் கொடுத்துருமா? இப்போ ஏற்கனவே ஒரு கட்சியுடைய துவக்கம்ங்கிறது இப்போ எம்டிஎம்கே, டிஎம்கேலேருந்து வந்திருக்கலாம்.
அதனால் வந்து அது டிஎம்கே உருவாக்கி விட்ட கட்சியா இல்லை அது அந்த போக்கில் உருவான கட்சியா? ஸோ இந்த விவாதங்கள் அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி மாதிரியான ஒரு கட்சியோ டிஎம்சி மாதிரியான ஒரு கட்சியோ உருவாகும் பொழுது அந்த சூழலில் தான் அது உருவாச்சுன்னு பார்க்கணுமே தவிர இந்த மக்கள் அந்த நேரத்தில் அதை ஏற்றுருந்துருக்காங்க. ஆனால் வழியாக அதையே ஆதரிக்கிற நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறாங்களாங்கிறது தான் இந்த ஆல்டர்னேட்டுக்கு வாக்களிக்கிறவங்க மேலே நாம் எழுப்ப வேண்டிய கேள்வி. அப்படி வாக்களிக்கிற வாய்ப்பை நம்ம உருவாக்கி இருக்கணும். நான் வந்து மக்கள் மாறி மாறி வாக்களிச்சாங்கன்னு சொல்ல வரல. அது அந்த தொடர்ந்து ஒரு அரசியல் நிலைப்பாடு. எனக்கு இந்த பட்டியலை பார்க்கும்போது எழக்கூடிய முதல் கேள்வி இது, நீங்க இங்க விருந்தினராக இருக்கிறதுனால இந்த கேள்வியை கேட்கிறேன். நீங்க இல்லைன்னா இந்த கேள்வி நான் கேட்கல. நான் எனக்கு தெரிந்த எனக்கு அதுல இருந்து புரிஞ்சதை நான் எனக்குள்ள வச்சுட்டு போயிருப்பேன். இந்த பட்டியலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை காணும். தமிழ்நாட்டில் திமுக அதிமுக அப்படிங்கிற கட்சிகளுக்கு மாற்று தேவையில்லைங்கிற முடிவுக்கு அந்த கட்சி வந்திருக்குதா, இல்ல அந்த மாற்றுக்கான எந்த முயற்சி? ஒரே ஒரு மறுமலர்ச்சி திமுகவோட 96ல் இருந்த ஒரு தேர்தலை தவிர மற்ற நாடாளுமன்ற தேர்தல்களில் மாற்றுக்கான எந்த முயற்சியையும் அதை எடுக்கிறதாக தெரியல. இல்ல மக்களவை தேர்தலையும் மக்கள் நல கூட்டணி தவிர வேற பெரும்பாலான பங்கு. ஒரு விஷயம் என்னன்னா, இந்த 25 ஆண்டுகள்ங்கிறது எப்படிப்பட்ட ஆண்டுகள்? எந்த அகில இந்திய கட்சியா இருக்கிறதுனால மார்க்சிஸ்ட் கட்சிக்கு அகில இந்திய அரசியலை சார்ந்து நிலை எடுக்க வேண்டிய தேவை இருக்கு. எங்களுக்கு நோக்கம் இருக்கு. எப்படி பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதே போல காங்கிரஸையும் முழுமையாக ஆதரிக்கிற நிலைப்பாட்டில் கம்யூனிஸ்டுகள் இல்லை. தமிழ்நாடுன்னு வரும் பொழுது நான் காங்கிரஸ் நான் பிஜேபி கிரவுண்டாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு முறையும் இந்த கட்சிகளை, இந்த 2 கட்சிகளில் ஏதாவது ஒரு கட்சியை வந்து எப்படி நான் காங்கிரஸ் நான் பிஜேபி அலைன்மெண்ட்டில் வைக்கிறதுங்கிற ஒரு கேள்வி எங்களுக்கு வந்து. நான் அதான் கேட்குறேன். நான் காங்கிரஸ் நான் பிஜேபி களத்தை வந்து அப்படியே வச்சிருக்கிறதுக்காக நீங்க வந்து திமுக அதிமுகவுக்கு மாற்று அப்படிங்கிற நிலைக்கு எந்த காலத்திலயும் வரமாட்டீங்கன்னு புரிந்து. இல்லை, அப்படி இல்லை. கடந்த 25 ஆண்டுகளுடைய அனுபவம் வந்து நாங்களும் பரிசீலிச்சிருக்கோம். இதை மாற்றணும், இதை மாற்றிய முயற்சிகளை எடுக்கணுங்கிறது தான் வந்து கட்சியோட நோக்கம். ஆனால் இந்த ஒவ்வொரு தேர்தல் களத்தில் அதை செய்ய முடியாதுங்கிறதுல தெளிவாக இருக்கும். தேர்தல் களத்தில் மட்டும் அதை செய்கிறது. தேர்தல் களம்ங்கிறது இப்போ நான் ஒரு 5 ஆண்டுகள் அரசியல் நடக்குது. அந்த நேரத்தில் ஒரு எந்த அளவுக்கு வலிமையை கூட்டி இருக்கிறோமோ அதற்கேற்ற உத்திய தேர்தல் நேரத்தில் எடுக்கலாமே தான். 5 ஆண்டு அரசியல் எப்படி முன்னெடுக்கிறோங்கிறது தான் வந்து முக்கியமானது. ஸோ இதுதான் மார்க்சிஸ்ட் கட்சி யோசிக்கிறமே தவிர என்ன உண்மையிலே சொன்ன மாதிரி இந்த காலகட்டங்களில் குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தல் நடக்கிற நேரத்தில் தமிழ்நாட்டில் ஒரு தனித்த ஒரு மாற்று அரசியலை முயற்சி செய்கிற நிலைமையில மார்க்சிஸ்ட் கட்சி இல்லை, வரலை. அதுதான் உண்மை. அதுதான் இந்த இதில் ஃபேக்ட்லையும் காட்டுது. மக்கள் நல கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஓட்டு சதவீதமாக வாங்கினதும் அதற்காக எடுத்த எஃபர்ட்டும் ரெண்டுமே இப்போ கால்குலேட் பண்ணி பார்க்கும் பொழுது இவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கோம். ஆனால் மக்கள்கிட்ட உடனடியாக மாற்றுக்கான இடத்தை பெற முடியல. அடுத்தது வந்தது நாடாளுமன்ற தேர்தல். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய முக்கியத்துவம் இருக்குது. பாஜகவை அதிகாரத்திலிருந்து தள்ளி வைக்க வேண்டும் என்கிற தேவை எங்களுக்கு இருக்குது. அதனால் அதற்கேற்ற உத்திங்கிறத நோக்கி நாங்கள் போகிறோம். ஸோ இது வந்து ஒவ்வொரு தேர்தல் களத்திலும் பின்பற்றக்கூடிய உத்தி சார்ந்ததை தவிர மார்க்சிஸ்ட் கட்சியுடைய மாற்று அரசியல் என்பது தேர்தல் சார்ந்தது மட்டும் இல்லை, எல்லா காலத்திலையும் முன்னெடுக்க வேண்டியிருக்கு. எல்லா காலத்திலையும் போராட்ட களங்களில் யார் இருக்கிறார்கள் இல்லை என்பதை பற்றி கவலைப்படாமல் எல்லா களத்திலையும் மாற்று அரசியலை முன்வைக்கிறதுல முன்னணியில் தான் இருந்திருக்கும். மதுரையில் வாக்குப்பதிவு ஆவண அறைக்குள்ள அனுமதி பெறாமல் நுழைந்த மேலும் 3 சஸ்பெண்ட், உதவி தேர்தல் அலுவலருக்கு நோட்டீஸ் அப்படிங்கிற செய்தி எப்படி பார்க்குறீங்க? அது சீல் வைக்கப்படாத அறை, சீல் வச்சிருக்கணும் அப்படிங்கிறது தான். இதுன்னா அது கவனக்குறைவு. ஆனால் இந்த ஆவணங்கள் வந்து பூத் ஏஜென்ட்டுகள்ட்டையும் தேர்தல் சம்மந்தப்பட்ட ஆவணங்கள்னால் அது எல்லா கட்சி பூத் ஏஜென்ட்டுகள்ட்டையும் இதே ஆவணங்களோட காப்பி இருக்கும். அப்போ இந்த இதை எடுத்ததுனால பெரிய அளவில் அந்த இவிஎம் இதை வந்து ஹேக் பண்ண மாதிரி இது ஏதாவது எஃபெக்ட் கொடுக்குமான்னா இல்லை. இவிஎம் மிஷின் இருக்க ரூம்குள்ளே போயிருந்தால் தான் அது மிகப்பெரிய குற்றம். இந்த ஆவணங்களை எடுத்ததுனால, காப்பி எடுத்ததுனால பிரச்சனையா அப்படின்னா அதனால் ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் அது நடந்திருக்கக்கூடாத ஒரு விஷயம். ஏன்னா அந்த சீல் வைக்கப்பட்ட ரூம்களோடு இதுவும் வைத்திருக்க வேண்டும்ங்கிற விஷயத்துலேருந்து இது தவறுங்கிறது வருது. கவனக்குறைவு, அதை சரி செய்திருக்கும். எதற்காக அப்படி ஒரு முயற்சி? எதற்காக? அதில் ஒன்றும் பலனே கிடையாது. இவிஎம் டாம்பரிங்க்கும் இதுக்கும் தொடர்பு இல்லை அப்படின்னா எதற்காக அந்த முயற்சி? அதை அரசு தான் சொல்லணும். எல்லாருக்குமே அந்த கேள்வி இருக்குது, எதற்காக இந்த முயற்சி அப்படிங்கிற கேள்வி இருக்குது. எதற்காக இந்த முயற்சி? நாங்கள் முதல் நாள்லேருந்து இந்த கேள்வி எழுப்புகிறோம். பிரச்சனை என்னென்னா, இந்த
இப்படி ஒரு தகவல், இப்படி ஒரு விதி மீறல் நடக்குதுங்கிறத வந்து எதிர்க்கட்சி வேட்பாளர் போய் வந்து ஆட்சியர்கிட்ட சொல்ல வேண்டியிருக்கு. ஆட்சியர் அதற்கு பிறகு அதை பற்றி விசாரிக்கிறாரு. எந்த உத்தரவும் இல்லாமல் அவங்க அந்த அதிகாரி உள்ளே போனதாக தான் தகவல். குறிப்பாக அவங்கக்கிட்ட அடையாள அட்டை இல்லை. அவங்க போகிறதுன்னு பார்த்தா ஆக்சுவலாக ஒரு எந்த அதாவது யார் வேணால் போகலாங்கிறது தான் அதனோட வெளிப்பாடு. ஏன்னா அவங்க அதிகாரியாக இருந்தாங்கனாலும் கூட அதிகாரிக்குரிய எதுவுமே அவங்க கையில் இல்லை. ஆனால் ஸ்ட்ராங் ரூம் வரைக்கும் போகிறாங்க. அந்த ரூம் சீலிடப்படவில்லை. சீலிடப்படவில்லைங்கிறது ஏன் சீலிடப்படாமல் இருந்தது? எல்லா பக்கம் சீலிடப்பட அந்த நேரத்தில் வந்து அதிகாரிகள் மட்டும்தான் இருப்பாங்களா? பூத் ஏஜென்ட்ஸ் இவங்க இருக்க மாட்டாங்க. அதான் சொன்னேன், பூத் ஏஜென்ட் நினைச்சாலும் போயிருந்துருக்கலாம் இல்லையா? அதான் இப்போ நீங்கள் 3 அடுக்கு பாதுகாப்பு மதுரையில் அதை கண்டுபிடிச்சிடுறோம், அது கேள்வி எழுப்புறோம். இப்போ தமிழ்நாடு முழுக்க பாதுகாப்புக்கான ஏற்பாடு செய்கிறாங்க. ஆனால் கண்டுபிடிச்சு சொன்னது யாரு? அரசா? இல்லை, இவிஎம் ஒரு அறைக்குள்ள வச்சுட்டு ஆவணங்களையும் அறைக்குள்ள வச்சுட்டு அந்த அறையை சீலிடுவது வரைக்கும் வேட்பாளர்களுடைய பிரதிநிதிகள் அங்க இருக்க மாட்டாங்களான்னு கேட்குறேன். இல்லை, இருப்பாங்க. அதை மீறி வந்து இந்த அறைங்கிறது வந்து ஆவணங்கள் வைத்திருந்த அறை தான். நீங்கள் மற்ற எல்லா இப்போ நிறைய அறைகளில் ஒட்டுமொத்த மின்னணு இயந்திரங்களையும் கொண்டு வந்து வைக்கிறாங்க. இது எப்படி விடப்பட்டுச்சு, இல்லை நீங்கள் சீலிட்டதை எடுத்துட்டாங்களா, எல்லாமே விசாரணையில் தான் வரும். நம்ம எழுதின கடிதத்தில் நம்ம என்ன கேட்டிருக்கோம்னு சொன்னால் 2 விஷயம் கேட்குறோம். ஒன்று வந்து இது எப்படி நடந்தது, இதை வந்து விசாரித்து வெளிப்படையான ஒரு அறிக்கையை கொடுத்து இதுதான் மக்களுக்கு நம்பகத்தன்மை ஏற்படுத்துங்க, எங்களுக்கு ஏற்படுத்துங்க. 2வது போஸ்டல் பேலட்னு ஒன்று இருக்குது. இப்போ மதுரையில் கிட்டத்தட்ட 40% போஸ்டல் பேலட் வாக்குகள் வந்திருக்கு, 60% வரலை. அப்போ இந்த போஸ்டல் பேலட்டை யாரும் இப்போ இந்த மற்றவங்க கையில் அதுக்கான டேட்டாவோ விவரங்களோ இருக்காது. அப்போ இந்த ஆவண அறைக்குள்ளே போஸ்டல் பேலட் சம்மந்தமான ஏதாவது விஷயங்கள்ல மாற்றப்பட்டிருக்கா? இப்போ இதை எப்படி நம்புறது? போஸ்டல் பேலட்டை கண்காணிக்கிறதுக்கான ஏற்பாடு என்ன? இந்த கேள்விகளையும் எதிர்க்கட்சிகள் சேர்த்து எழுப்பியிருக்காங்க. ஏன்னா ஒரு தேர்தல் என்பது நடந்து முடிஞ்ச பிறகு 23ஆம் தேதி வரைக்கும் ஒரு இடைவெளி இருக்குன்னு சொன்னால் நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்த வேண்டிய தேவை வந்து தேர்தல் ஆணையத்துக்கு இருக்குதானே? அந்த அதிகாரிகள் ஏன் விதிகளை வகுக்கிறோம், அதை ஏன் மீறுறாங்க? மீறப்பட்டதுக்கு பிறகு கேள்வி எழுப்புவது கூட வந்து எதிர்க்கட்சிகள் தான் கேள்வி எழுப்பணும். ஒரு வெளியிலிருந்து தான் கண்காணிக்கணும்னு சொன்னால் இப்போ உங்களுக்குள்ளேயே இருக்கக்கூடிய கண்காணிக்கிற முறை, அதற்கான ஏற்பாடுகள் அவ்வளோ பலவீனமாக இருக்கா? இந்த கேள்வி தான் நீங்கள் முக்கியமானது. நீங்கள் கேட்ட கேள்வி தான். அவர் எலெக்ஷன் கமிஷன் கண்காணிக்கலையா, அது பலவீனமாக இருக்கான்னா நீங்கள் கேட்ட கேள்வி தான் எனக்கு உடனே ஞாபகத்துக்கு வருது. பூத் ஏஜென்ட் சீல் வைக்கும்போது, எல்லா ரூமுக்கும் சீல் வைக்கும்போது பூத் ஏஜென்ட்ஸ் எல்லா கட்சியினுடைய பூத் ஏஜென்ட்ஸும் இருந்திருப்பாங்க. அவங்க இந்த ரூம் ஏன் சீல் வைக்கலைன்னு கவனிக்கலையா, ஏன் கவனக்குறைவாக இருந்தாங்க அப்படிங்கிறது தான். ஆனால் அடிப்படையில் இந்த ஆவணங்களை எடுக்கிறதுனால என்ன பெரிய எஃபெக்ட் வருங்கிறதுனா ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏங்கிற கேள்வியும் வருது. அப்படி என்ன ஏன் இந்த ஆவணத்தை எடுத்துட்டு தேர்தல் தொடர்பான ஆவணங்கள் அதை வந்து எதற்காக எடுக்கிறதுக்கான முயற்சிகள் நடக்குதுங்கிறது மிகப்பெரிய கேள்வி. அதுதான் கேள்விதான். ஆனால் பதில் வந்து பிடிபடலைங்கிறது தான். இந்த ஆவணத்தை வச்சு என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற கேள்வி திரும்ப திரும்ப வருது. இதுக்கான விடை தெரிஞ்சாதான் இதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா இல்லையாங்கிறத சொல்லலாம். அடுத்தது சிதம்பரம் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட பொன்பரப்பி கிராமத்தில் நடந்த சம்பவம் தொடர்பாக மாவட்ட தேர்தல் அதிகாரி அறிக்கை அளிக்கிறதுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ சொல்றாரு. அதை எப்படி பார்க்குறீங்க? அதுதான், ஒரு எலெக்ஷன் கமிஷனை எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அரசியல் கட்சிகள் டார்ச்சர் பண்ணுறதுங்கிறது இந்த உதாரணத்தை தான் நான் சொல்லுவேன். தமிழகத்தை பொறுத்த அளவில் இல்லை, அங்கே ஒரு பகுதி மக்கள் வந்து வாக்களிப்பதற்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறதுங்கிறது ஒரு முக்கியமான பிரச்சனை இல்லையா? அதனால தானே அதுதானே முதல் ஆக்ஷன். ஆமாங்க, அங்கிருந்து தானே இந்த பிரச்சனைகளே வருது. கண்டிப்பாக. ஆனால் பிரச்சனையின் மையம் எங்கே இருந்து உருவாகுதுங்கிறது தொடர்ந்து இங்கே ஜாதி அரசியல் மிகப்பெரிய அளவில் கொண்டு வருது. ஜாதிகளுக்கு இடையே அந்த பகையை மூட்டிக்கிட்டே இருக்கிறது. இவன் உன்னை கீழே வச்சிருக்கிறான், இவன் உன்னை வளர விட மாட்டான், இவன் உன்னை இப்படி சொல்கிறான், நீ ஆதிக்க ஜாதின்னு சொல்கிறான், உன்னை தலித்துன்னு சொல்கிறான். இந்த மாதிரியாக தொடர்ந்து ஒரு ஜாதிய படிநிலைகள் இருக்கிற ஒரு சமூகத்தில் மேலே மேலே அரசியல் வந்து அதை மிகப்பெரிய ஒரு விரோதத்தை அந்த ஜாதிகளுக்கு இடையில் அரசியலால் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. அப்போ ஜாதி அரசியல் தான் இங்கே தொடர்ந்து நடக்குது. ஒவ்வொரு தொகுதிக்கும் ஜாதி பார்த்து தான் வேட்பாளர்களே நடக்குது. இந்த அளவுக்கு ஜாதி அரசியலை செய்கிற கட்சிகள் ஒன்றோடு ஒன்று அடித்துக்கிட்டு தான் அவங்களே தான் அதை சமாளிக்கணுங்கிறது தான்.
அது ஜாதி இந்த விஷயத்துல இருக்கிறதுனால என்னுடைய ஜாதி பார்வை அது. இருக்கிறதுனால அதை ஒட்டி எதிர்வினைகள் இருக்குதா இல்ல வந்து ஜாதி இருக்கு, நான் தான் சொன்னேனே, ஜாதிய படிநிலைகள் இருக்கிற ஒரு சமூகத்துல அரசியல் மேலும் மேலும் அந்த பகையை கூட்டிக்கிட்டே இருக்குது. ஜாதி அரசியலை நீங்க தொடர்ந்து செய்றீங்க. ஒரு வலிமையான ஜாதி தவறு செஞ்சா அந்த கண்டனமே கிடையாது. எந்த ஜாதி தவறு செய்கிறதுங்கிறத பொறுத்து தான் உங்களுடைய கண்டனங்களே வருகின்றன. இப்படியெல்லாம் அரசியல் செய்யும் போது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது. ஆனா நாம என்ன சொல்றோம், இந்த எந்த இடத்திலிருந்து பிரச்சனை உருவாகுதோ அதை விட்டுறோம். எலெக்ஷன் கமிஷன் அவங்கள வாக்கு போட விடலையே, என்ன செய்வீங்க? ஒவ்வொரு இதுக்கும் எலெக்ஷன் கமிஷன் ஆட்களை நியமிச்சு தான் இருக்காங்க. அவங்களால என்ன செய்ய முடியும் இத்தனை பேர் வந்து ஒரு அரசியல் ரீதியாக வந்து இது பண்ணும்போது? ஸோ பொன்பரப்பி சம்பவம் வந்து உண்மையிலேயே ரொம்ப மோசமான ஒரு சம்பவம். அறிக்கை கேட்டிருக்காங்க, அது வேற. ஆனால் வாக்களிக்க செல்வதற்கான உரிமை அங்கே மறுக்கப்படுது. இத்தனைக்கும் வந்து ஒரு தனித்தொகுதி, சாதி பார்த்து வாக்களிப்பதுன்னு இல்லை. இப்போ தனித்தொகுதி தான் அது. எப்படி வாக்களித்தாலும் நீங்கள் வந்து ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவர் தான் தேர்ந்தெடுக்க போகிறீங்க. ஆனாலும் கூட இந்த சின்னத்துக்கு நீ வாக்களிப்பியா, நீ அதிகாரத்துக்கு வந்துடுவியா அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு வன்முறை நடக்குதுன்னு சொன்னால் அதுக்கு முன்னுதாரணம் இல்லைன்னா பரவாயில்ல. இப்போ தேர்தல் நேரத்தில் அன்புமணி அவர் பேசும்போது சொல்கிறாரு, பூத்தில் நம்ம மட்டும்தான் இருப்போம் அப்படின்னு ஒரு பேச்சு, அது சர்ச்சைக்கு உள்ளாகுது. இது போன்ற பேச்சு எப்படி இன்றைக்கி வந்து புதுசாக வந்துச்சா? இன்றைக்கி தான் வந்துச்சா? அதே மாதிரி இந்த ஹிந்துவில் ஒரு செய்தி, அதுக்கு பிறகு எப்படி பூத் கேப்சரிங் நடந்து வாக்களித்தாங்கன்னு சொல்லி ஒரு பூத்திலிருந்து வந்த வீடியோவை வச்சு ஒரு விவரமான ஒரு செய்தி வந்ததுக்கு பிறகு அந்த பகுதியில் வந்து ஒரு மறு வாக்குப்பதிவு நோக்கி போகிறத நோக்கி தேர்தல் ஆணையம் முயற்சி எடுக்கிறாங்க. இப்போ தேர்தல் ஆணையத்தை இந்த இடத்துல குறை சொல்ல முடியாது. ஆனால் இந்த அரசியல் எவ்வளோ மோசமான அளவிற்கு மக்களை வந்து, இப்போ நம்ம சாதி அரசியலை முன்னெடுக்கிறவங்க தான் சாதி அரசியலுக்கு பதில் சொல்லணும்னா அப்போ இதனால் பாதிக்கப்படுற ஜனநாயக அமைப்பு இல்லையா? அப்போ நாம் வந்து இந்த ஜனநாயக அமைப்புக்குள்ளே இது எவ்வளோ காலம் தொடர அனுமதிக்க போகிறோம்? ஒட்டுமொத்தமான கண்டன குரல் யாருக்கு எதிராக எழப்போகிறது? மசில் பவர்னு மட்டும் இல்லையே, இங்கே மசில் பவரை தாண்டி வந்து இந்த ஒரு ஒரு குழந்தை வந்து அந்த சின்ன சிறுவர்கள்லாம் வந்து சாதி வெறியோடு போய் வீடுகளை அடிக்கிறத பார்த்தோம். அப்போ இது வந்து இந்த தேர்தல் காலத்தில் மட்டும் உருவான உணர்வு கிடையாது. இப்போ இவ்வளவு நாள் எல்லாருமே கேள்வி எழுப்பி கொண்டிருக்கு. இப்படிப்பட்ட சமூகத்தை இதே முறையில் தொடருவதற்கு, அதுவும் குறிப்பாக ஒருவனுக்கு ஒரு வாக்கு என்பது தான் இந்த ஜனநாயகத்தோடைய உயர்ந்த விஷயம். மற்றதெல்லாம் கூட நம்ம உறுதிப்படுத்தலாம். ஆனால் ஒருவருக்கு ஒரு வாக்கு, அந்த வாக்கை அவர் சுதந்திரமாக செயல்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு முறையை நம்ம வந்து ஜனநாயகத்தில் கொண்டு வந்துட்டோம்னு சொல்லி 70 வருஷத்துக்கு மேலாச்சு. இப்போ இன்று வரை அந்த ஒருவனுடைய ஒரு வாக்கை சுதந்திரமாக அவன் பயன்படுத்த முடியவில்லைங்கிறது இது ஒரு பெரிய கேள்வி. இது அந்த ஒரு ஊருக்கு சம்மந்தப்பட்ட கேள்வி மட்டும் இல்லை. இதற்கு இன்னொரு உதாரணம் சொன்னோம்னா வெஸ்ட் பெங்காலில் சொல்லலாம். வெஸ்ட் பெங்காலில் ஒரு தொகுதியில் ஹிந்து ஓட்டுக்களை வேறு மனிதர்களை வைத்து போட்டுட்டு இவங்களுக்கு ஓட்டு போட விடாமல் இதுவும் இதுதான். நாம் வந்து பேசத்தான் செய்கிறோம். ஆனால் எல்லா இடங்களிலும் மத ரீதியாகவும் ஜாதி ரீதியாக, தமிழகத்தை பொறுத்தளவில் ஜாதி ரீதியான அரசியல் தான். அதுதான் இந்த மாதிரியான பிரச்சனைகளை கொண்டு வருகிறது. வெஸ்ட் பெங்காலில் மம்தா முன்னெடுக்கிறது வந்து இன்னும் அதிகப்படியான ஒரு ரவுடித்தனமான ஒரு அரசியல். அப்போ இந்த இடத்துக்கெல்லாம் யார் காரணம்? இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் மூலம் எது? அரசியல் கட்சிகள். நான் தொடர்ந்து அரசியல் கட்சிகளை தான் சொல்லுவேன். அவங்களுக்கு எந்த அக்கௌண்டபிலிட்டியும் எந்த பொறுப்பேற்பையும் விதிக்காதவரை அரசியல் கட்சிகள் மிக மிக அதிகமாக இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடுவார்கள். எலெக்ஷன் கமிஷன் நமக்கு சட்டம் இருக்குது, நீங்க நடவடிக்கை எடுங்கன்னு சொல்றது ஒரு இந்த விஷயத்தை அப்படி ரொம்ப ஸ்மூத்தா கடந்து போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பிரச்சனைக்கு தீர்வுன்னா அரசியல் கட்சிகளுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு கடிவாளம் போடுகிறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு தண்டனைகளை மிக கடுமையாக ஆக்கிறோமோ அப்பதான் இதற்கான தீர்வு. இந்த செய்தி அரசியல் கட்சிகளுக்கு கடிவாளம் போடுதா இல்லையான்னு சொல்லுங்க. வாகனங்கள்ல கொடிகள், தலைவர் படங்களுக்கு தடை விதித்தால் 50% குற்றங்கள் குறையும் அப்படின்னு உயர்நீதிமன்றம் சொல்லுது. ஆமா, இந்த தீர்ப்பு வந்து எனக்கு பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா நீங்கள் மிக முக்கியமாக அந்த ஹைவேஸில் பார்த்தீங்கன்னா டோல்லாம் வந்து அந்த கட்சி கொடிகளை கட்டிட்டு அந்த எம்எல்ஏ இது இருந்தால் அதை வச்சுட்டு, எம்எல்ஏ இல்லாட்டா கூட கட்சி கொடியை வச்சுட்டு அந்த கட்சி தலைவர்களோட படத்தை அந்த விளக்கு வெளிச்சத்தில் போட்டுட்டு போயாச்சுன்னா அவங்க டோல் கட்டாமல் போகலாங்கிற மாதிரியான ஒரு இந்த அராஜகங்களெல்லாம் எப்படி தடுத்து நிறுத்துவது? முதல்ல எதற்காக இவர்கள் கட்சிக்காரர்கள் இவங்களுடைய தலைவர்கள் படங்களை 24 மணி நேரமும் நாம ஏன் பார்க்கணும்? இதெல்லாம் வந்து ஒரு விதமான திணிப்பு. இந்த இது செய்யக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதாவது வழக்கறிஞர் போட்டிருக்கிற மனுவுடைய விவரங்களும் அதில் இருக்குது. ரொம்ப குறிப்பாக சொல்கிறேன்னா, சாலைகளை அரசு அமைச்சிருது, பராமரிக்கிற பணியை தனியாருக்கு கொடுக்குறோம். விதிப்படி முக்கியமான சாலைகளில் வளைவு பகுதியில் எச்சரிக்கை விளக்குகளில் சாலைகளுக்கு நடுவில் அரளிச்செடி வைக்கணும், அதை வைக்கலை. அதே மாதிரி எல்இடி பல்புகள் அதெல்லாம் பயன்படுத்தும் போது அதற்குரிய விதிகளை யாரும் பின்பற்றுவதில்லை. இந்த கேள்விகளை அவங்க கேட்குறாங்க. நீதிபதி வந்து
நீங்கள் சொன்ன மாதிரி வாகனங்களில் கொடிகள், தலைவர் படங்கள், அப்புறம் அந்த பதவிகள், இதெல்லாம் குறிப்பிடுறது சரியான்னு கேட்குறாங்க. நீதிபதியுடைய கேள்வி நியாயமா இல்லையாங்கிறது ரெண்டாவது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட மனு, அந்த மனு ரொம்ப சென்சிபிளாக பிரச்சனையுடைய அடிப்படையை பேசும் பொழுது நீதிபதியுடைய கருத்து என்பது அதை வலுப்படுத்துவதாக இருந்திருந்தால் உண்மையில் ரொம்ப அடிப்படையான சில பாதுகாப்பு ஏற்பாடுகள் நம்மளுடைய நெடுஞ்சாலைகளில் செய்ய முடியும். ஆனால் அதை இல்லாமல் இதுவும் வந்து சாலை விபத்துகள் அதிகமாக இருக்குங்கிறத ஒட்டி விதியை மீறி அதிக ஒளி வீசும் பல்புகளை பொருத்திட்டு வாகனங்கள் ஓட்டுறாங்க, அவங்க மேல அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கிறது இல்லை அப்படிங்கிற பிரேயர்லேருந்து வர்றது தான். இல்லை, அதான் அந்த பிரேயர். இது இந்த கொடி நடுறவங்க தான் அதிகம். கொடி நடுறவங்கன்னு இல்லை, சிலர் மீது அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கிறது இல்லை. ஆமாம், அப்படிங்கிறதுல இல்லை அதான் இது என்னன்னா, இப்போ விதி இருக்கு இல்லையா, விதியை அமுலாக்குவது வேறு. சரி, இப்போ நடவடிக்கை எடுக்கிறது இல்லை ஒருத்தருக்கு தண்டனை கொடுக்கறதுங்கிறது வேற ஒரு தரப்பு. குற்றம் இழைக்கப்பட்ட பிறகு நடக்க வேண்டிய ஒரு பிரச்சனை, அதை பற்றி பேசணும், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ரொம்ப அடிப்படையான பிரச்சனை என்னன்னா, சாலை எனக்கு பாதுகாப்பானதாக இருக்கணும், அதற்கு நான் பணம் கொடுக்குறேன், அது ரைட்டு, அதற்கான பராமரிப்புக்கு ஒருத்தரை நியமிக்கிறேன். நிகழ்ச்சி நிறைவு செய்யணும். வெஹிக்கிளில், வாகனத்தில் விதியை மீறி அதிக ஒளி பேசுகிற பல்புகளை பொருத்திட்டு ஓட்டுறாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது கட்சி கொடிகளை போட்டுட்டும் வாகனங்கள் வருது, இல்ல அது சரியாங்கிறத வாகனங்கள் வருதுன்னு வேறு எந்தெந்த வாகனங்கள் எல்லாம் நடவடிக்கை இல்லாமல் விடப்படுகின்றன அப்படிங்கிறத அந்த நேரத்தில் அவர் நினைவு கூர்ந்து உள்ள சேர்க்கிறாரு. அவ்வளவுதான். கொடியோ படமோ வச்சுக்கட்டும், கொடியோ படமோ வச்சா நீங்க நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா? இருக்கிற சட்டத்தை அமலாக்கட்டும். இல்லாத சட்டத்தை அமலாக்கிட்டு இருக்காங்கல்ல, அது வேணான்னு சொல்லலாம், அது பிரச்சனை இல்லை. இருக்கிற சட்டம் என்னன்னா, சாலை பாதுகாப்பானதாக இருக்கணும், அந்த பாதுகாப்புக்கு நான் டோல் கட்டுறேன், அந்த டோல் கட்டினா பராமரிப்புக்கு தான் அது செலவாகணும், நான் சாலைக்கு நடுவில் இந்த மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யணும். இது எல்லாம் விதி. இருக்கிற சட்டத்தை அமலாக்க தான் நீதிமன்றம். இப்போ இல்லாத சட்டம் ஒன்று அமலாக்குதா, அதை பற்றி கேள்வி எழுப்புங்க. ஆனால் இந்த விதியை கேட்கும்போது அந்த கேள்வி எழுப்பாதீங்க. இல்லை, இதில் ஒன்று சொல்லணும்னா, சாலை பாதுகாப்பானதாக இருக்கணும்னா, இப்போ நம்ம பொதுமக்கள் போகும்போதே கட்சி கொடி கட்டுன இல்லை கட்சி தலைவர்கள் படம் இருக்கிற வாகனங்களை பார்த்து அவங்க பாதுகாப்பாக உணர்வதில்லை, ஒரு அச்ச உணர்வுக்கு ஆட்படுகிறார்கள். ரெண்டாவது, டோல்கள்லாம் அவங்க தனக்கான ஏதோ ராஜபாட்டை மாதிரி முதல்ல போவதும் டோல் கட்டாமல் போவதும், இந்த மாதிரியான இதெல்லாம் பொதுமக்களுக்கு என்ன, அப்போ நான் சாமானியனாக இருந்து நான் டோல் கட்டிட்டு போனோம், இவங்க கட்டாமல் போவாங்களாங்கிற ஒரு எதிர்மறை. இது பாதுகாப்பானதாக இருக்கிறதுங்கிறது வெறும் ஆக்சிடென்ட் சம்மந்தப்பட்டது மட்டுமல்ல, ஒரு சாலை எனக்கு முழுமையான பாதுகாப்பு உணர்வை தரணும். கட்சி கொடி கட்டின இதோ கட்சி தலைவர்கள் படம் வைத்திருக்கிற வாகனங்களையோ பார்த்தா எனக்கு ஒரு அச்ச உணர்வு வருகிறது, ஒரு பாதுகாப்பற்ற உணர்வு வருகிறது. இதையும் சேர்த்து ஜட்ஜ் பேசியிருக்காருன்னு தான் நான் பார்க்குறேன். அவருடைய பேச்சு சரியானதுன்னு நினைக்கிறேன். சரி, இன்னும் அதில் நீங்கள் சொல்கிறதுல சந்தேகங்கள் இருக்கு, ஆனால் நிகழ்ச்சி நிறைவு செய்யணும், ஆனால் நேரம் இல்லை. இந்த அமர்வில் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள kaverinews.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.